வெல்கம் டு ட்ரேட் பிளான் அனலைசிஸ் கிளாஸ் guys. ஈஸி. நீங்கள் இங்கே பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ் ஒன்லி தான், சரிங்களா? வேற எதுவுமே போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸை வந்து எழுதி பாருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ் என்ன படித்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம படித்தது மார்க்கெட் சைக்கிள். நெக்ஸ்ட் படித்தது லிக்விடிட்டி அண்ட் இட் டைப்ஸ். அடுத்தது ஃபேர் வேல்யூ கேப்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு ஓகே, பிரேக்கர் தனியாக தானே பார்த்தோம், பிரேக்கர் பிளாக்ஸ். Then macros and kill zone timings. Again நீங்க பார்த்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எம்எஸ்எஸ்னா என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்னன்னு பார்த்தோம். லாஸ்டா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எஸ்எம்டி பார்த்தோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பிளான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த செக்லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தது இது மட்டும்தான். மார்க்கெட் சைக்கிள் படிச்சீங்க, கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் லோவர் ஐ லோவர் லோ இல்லை ஹையர் ஐ ஹையர் லோ கண்டினியூ ஆகணும் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி அண்ட் டைப்ஸ், பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல், அது எப்படி ஒர்க் ஆகும். அதோட சேர்த்து ஹெச்ஆர்எல்ஆர், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, ஈக்குவல் ஐஸ் ஆன் லோஸ் டார்கெட், இதை பார்த்தீங்க. ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ப்ரீமியம்ல இருந்தா பை பண்ணணும், ப்ரீமியம்ல இருந்தா செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட் இருந்தா பை பண்ணணும். கிளியரா அந்த ஃபிப்னாக்கி டூல் வச்சு நம்ம ஹை டு லோ, லோ டு ஹை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். வித் டைப்ஸ் சிஇ, பிபிஆர், இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப், ஐஓஎஃப்டி, இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃபார் என்ட்ரி டீல், இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அடுத்தது ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் எப்படி நீங்க வேலிடேட் பண்ணணும்? செல் எடுக்க போறீங்கன்னா செல் பிஃபோர் பை கேண்டில், பை எடுக்க போறீங்கன்னா பை பிஃபோர் செல் கேண்டில், இதை மார்க் பண்ணணும். அது ஹெல்த்தியா இருக்கணும். அகைன் எஃப்இஜோட கம்பெனி மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அது ரெண்டுத்துல எதனா ரீசன் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா சீரிஸ் ஆஃப் ஓபி நம்ம மார்க் பண்ற மாதிரி ஆயிடும். அடுத்தது பிரேக்கர் பிளாக்ஸ். உங்களுக்கு எங்க எம்எஸ்எஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ற பிரேக்கர் பிளாக்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எம்எஸ்எஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது இல்ல. நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல் 4 ஹவர் செல் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. அங்க மார்க்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கு ஹையர் லோட தான் போகும். ரீச் ஆகும் போது லேட்டஸ்டா இந்த ஹையர் லோ உடைச்சு லோவர்ல வச்சிரும். ஓகேங்களா? அப்போ அந்த ஹையர் லோ உடையுது இல்ல, அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரேக்கர் கிடைக்கும். எம்எஸ்எஸ் அங்கே தான் கிடைக்குது. அந்த எம்எஸ்எஸ் கிடைக்கிறது பிரேக்கர் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ பிரேக்கர் பிளாக்ஸ் இதை பார்ப்பீங்க. அடுத்தது மேக்ரோஸ். ஒரு மணி நேரத்துக்கும் கில் ஜோன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான 20 நிமிஷம் டைமிங்ஸ் 3 மேக்ரோ தான் பார்ப்போம் நம்ம. ஏஎம் 2 மேக்ரோ, அப்புறம் லஞ்ச் மேக்ரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கில் ஜோன்ஸ். கில் ஜோன்ஸ்ன்றது ஈஸி, 6:30 to 10:30 இந்தியன் டைமிங்ல சொல்றேன், ஈவினிங். அப்போதான் உங்களுக்கு நியூயார்க் செஷன் நடக்கும். நியூயார்க்ல அது மார்னிங் 8 to 12 அர்த்தம். அடுத்தது லண்டன் வந்து நியூயார்க் டைமிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 to 5:30 மார்னிங். நமக்கு 12:30 to 4 o'clock. இதை பார்த்தோமா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஹையர் லோ ஈக்குவல் டு பை ஸ்ட்ரக்சர், லோவர் லோ ஈக்குவல் டு செல் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் டு இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அது பிடிஆர்எஸோட தான் ஷிஃப்ட் ஆகும். நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்க 4 hour 1 hourோட ஓபி, பிபி, எஃப்இஜி எதுனாலும் மார்க்கெட் அதை போய் ரீச் பண்ணும்போது அகைன் 15 மினிட்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அந்த கன்ஃபர்மேஷன் பெயர் தான் எம்எஸ்எஸ். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் 15 மினிட்ல நடக்குதா, அது நடந்ததுன்னா அங்க அகைன் ஒரு பிடிஆர் உருவாகும். அந்த பிடிஆர்ல நம்ம என்ட்ரி எடுப்போம். அந்த என்ட்ரி எடுக்கும்போது டைமிங் கில் ஜோனா இருக்குதான்னு பார்த்து எடுப்போம். நெக்ஸ்ட் எஸ்எம்டி. நீங்க 2 பேருமே வந்து செல் பாக்குறீங்க, கோல்டோ செல் ஆக போகுது, சில்வரும் செல் ஆக போகுதுன்னா எது உங்களுக்கு நல்லா எஃபிஷியன்டா சீக்கிரமா டார்கெட் ஹிட் ஆக போகுது, ஃபெயிலியர் ஆகாமன்றத கண்டுபிடிக்கிறது தான் எஸ்எம்டி. செல்லுனா ஒரு பேர்ல ஹையர் ஐ இருக்கும், ஒரு பேர்ல லோவர் ஐ இருக்கும். லோவர் ஐ இருக்க பேரை சூஸ் பண்ணணும். இதுவே பைனா ஒரு பேர்ல ஹையர் லோ இருக்கும், ஒரு பேர்ல லோவர் லோ இருக்கும். ஹையர் லோ உள்ள பேரை சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா பார்த்தது. இதை வச்சு நம்ம எங்க ட்ரேட்ஸ் எடுக்க போறோம்னா, இப்போ உங்களுக்கு மார்க்கெட்ல எங்கெங்கெல்லாம் 4 hour 1 hourல ஓபி, எஃப்இஜி, பிபி கண்ணுக்கு தெரியுதோ சொல்லுங்க, நான் அதை மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல போய் பார்ப்பேன்.
இல்லை நீங்கள் 4 ஹவர்ல மார்க் பண்ணதை திருப்பி அதை சின்னதாக ரீஃபைன்மெண்ட் பண்ணலாம்னா 1 ஹவர். ஏன்னா நீங்கள் 4 ஹவர்ல மார்க் பண்ணுறீங்கன்னா அடுத்தது 1 ஹவர் வந்து அங்கே வேற எதனா ஒன்று கிடைக்கும், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் 15 மினிட்ல போயிட்டு எம்எஸ்எஸ் பார்க்கணும், என்ட்ரி எடுக்கணும். அது கில் ஜோனா இருக்கணும். அந்த டைம் என்ட்ரி எடுக்கிற டைமிங் கில் ஜோனா இருக்கணும். எம்எஸ்எஸ் கூட கில் ஜோன்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா கில் ஜோன் 1 ஹவர் முன்னாடி கூட நடக்கும். ஓகேங்களா? பட் அந்த எம்எஸ்எஸ்ல கிடைக்கிற பீரியட் மார்க்கெட் போய் ரீச் ஆயிட்டு அதுக்கு ப்ராஃபிட்ஸ் நடக்கிற டைமிங்ஸ், ரீச் ஆகிற டைமிங்ஸும் ப்ராஃபிட்ஸ் நடக்கிற டைமிங்ஸும் கில் ஜோனா மட்டும் தான் இருக்கணும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோமே. ஸோ 4 ஹவர் 1 ஹவர்ல பிடிஆர்எஸ் மார்க் பண்ணுவோம். 15 மினிட் 5 மினிட்ல நீங்க எம்எஸ்எஸ் பார்த்துட்டு அகைன் ஒரு பிடிஆர்ஏ மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்க போறீங்க கில் ஜோன்ல மட்டும். இதான் ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கிளியர் இல்லா இருக்கும்? இதுல ஏதாவது டவுட் இல்லைங்களா? ஏன்னா டவுட் இருந்தா கேளுங்க. பேஸ் கிளியரா? டவுட் இல்ல, கிளியர் கிளியர். ஓகே ப்ரோ. சரி, இப்போ நேத்து எங்க அந்த 6th, இதான் 6th. ஓகேங்களா? நம்ம 20th டிசம்பர்ல இருந்து 1st ஜனவரி பார்க்க வேண்டாம். இது வந்து நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க இப்போ ட்ரேட் பண்றீங்க, இந்த இயர் ட்ரேட் பண்றீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் 2 வீக்ஸ் அண்ட் ஜான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வேஸ்ட். உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ட்ரிஸ் எஃபிஷியண்டா கிடைக்காது. ஆஸ் எ பிகினரா அங்க நீங்க ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல நீங்க இப்போ 1 ஹவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, அடுத்தது கூட 4 ஹவர் போகலாம். எதனால ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க எஃபிஜி இருக்கு. நேற்று பார்த்தது தான் இது. நேற்று ஒரு என்ட்ரி பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் கண்டினியூஷன் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ நான் இங்கேருந்து எடுக்கிறேன். அடுத்தது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க, நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 1 ஹவர். இது எப்படி சூஸ் பண்றோம் நம்ம? ஈஸி. இப்படியே வச்சு பாருங்க. சார்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஹேண்டில் பண்ண தெரியலையா, இங்க ரீசெட் பண்ணுங்க. ரீசெட் பண்ண அப்புறம் நவுத்தாதீங்க. சார்ட் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரியே நகரும். இங்க ஒரு வாட்டி இந்த ஆக்சிஸை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணா கொஞ்சம் சார்ட் சரியாயிடும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்க என்ன தெரியுது? இது ஃபுல்லா கன்சல்டேஷனா இருக்கு. ஓகே, கன்சாலிடேஷன் இங்க பிஎஸ்எல் கரெக்ட் ஆகுது. தென் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு ரீடேஷன் ஆகிட்டு ஃபுல்லாக வேறாம். சரி, இப்போ அகெயின் போகும்போது இங்கே எஃபிஜி இருக்குல்ல, இந்த ஹை டு லோ ஃபிபு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இருக்கிறதே ப்ரீமியம்ல தான். ஸோ இந்த இடத்துல சம்திங் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்புறம் வரப்போகுது. அதை தான் எப்படி பார்க்க போகிறோம், அதான் மேட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் சொல்றீங்களே, இது எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதான மேட்டர். இல்லை நான் அப்படியே கூட தான் என்ட்ரி எடுத்துகிட்டு போவேன். இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி இருக்கு தெரியாதான் நீங்கள் கேட்கலாம். ஷுவரா இந்த இடத்துல உங்களால என்ட்ரி போடணும்னா மேக்னெட் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஹரிசாண்டல் ரேட் டூல கிளிக் பண்ணுங்க, என்ட்ரி பாயிண்ட் கண்டுபிடிங்க. தேர்ட் கண்டில் ஐ மேல வைப்போம் எஃபிஜி என்ட்ரு ஆகும்போது. இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். நம்ம இங்கே கூட என்ட்ரி ஆகிட்டு போகலாம். நம்மளோட டிபி எங்க இருக்கு? இந்த அளவு நம்ம டிபி. ஓகேவா? இப்போ மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும்? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் கேண்டில், சாரி எல்ஆர் கேண்டிலா இருக்கு. அப்போ இந்த ஒரே ஒரு கேண்டில மார்க்கெட் கிராஸ் ஆகிற வரைக்கும், இந்த மொமெண்டம் கேண்டில் கிராஸ் ஆகிற வரைக்கும் ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹெச்ஆர் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வேகமாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல கன்சல்டேட் ஆனதுக்கு காரணம் யூஎஸ் பிரசிடென்ட் ஜிம்மி கார்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்துட்டாரு 29 டிசம்பர் 2024. அவருக்கு வந்து நேஷனல் டேவா அறிவிச்சு மௌன அஞ்சலி செலுத்துறாங்க, ஆனர் பண்றாங்க. அதனால தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபுல்லா எல்லா மார்க்கெட்ஸுமே லீவ் விட்டாங்க அமெரிக்கால, எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்மே. ஸோ அமெரிக்கா லீவ்னா மார்க்கெட்டிங் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கும். யூரோ வெஸ்ட்ல சைலண்டா தான் இருக்கும். மேபி ஜிபிபி கூட கொஞ்சம் வால்டைல் ஆகும், பட் யூரோலாம் சைலண்டா இருக்கும், கோல்டுலாம் சைலண்டா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் அங்க ஒரு மாதிரி நின்னது. இல்லைன்னா இந்த ஹெச்ஆர் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லா எல்லாரும் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போய் பார்க்க போறது இந்த பிளேஸ். ஓகே, இப்போ இங்க 15 மினிட் போயிடுங்க. நான் இப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரி நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. 15 மினிட் போயிட்டு உங்களுக்கு தேவை, நீங்க பார்க்க வேண்டிய கேண்டிலே 12:30 அங்க இருந்தா லண்டன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுமே. எவ்வளோ? 12:30 இந்தியன் டைம் தான். நான் இங்க எதுவுமே அமெரிக்கன் டைம் பேசல, நியூயார்க் டைம் பேசல, இந்தியன் டைம். ஏஷியன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு இண்டிகேட்டர் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்களா? இண்டிகேட்டர்ஸ்ன்றது வந்து பிரைஸை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் பையா போதா செல் ஆக போதான்னு சொல்லிட்டு மாடர்னா ஒரு சாஃப்ட்வேர் போல இருக்கும் இண்டிகேட்டர்ஸ்ன்றது. அதை ட்ரை பண்றதே வேஸ்ட். தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணி நீங்க தோத்து போயிடாதீங்க, காசு லாஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா என்னோட வேல்யூ சுலபமாக்கிறதுக்கு. ஏஷியன் மார்க்கெட்டோட பாக்ஸ் வந்து நான் டெய்லியா வந்து போட்டு இருக்க முடியாது. காலையில 5 மணிக்கு ஆரம்பிக்கும், மதியானம் 11:30 மணிக்கு ஏஷியன் முடிஞ்சிடும். அதை நான் போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிப்பேன். அதுவே நார்மலா மார்க் பண்ணி தந்துடும் டெய்லியுமே. ஓகேங்களா? அந்த இண்டிகேட்டர் பேரு ஏஷியன் ரேஞ்ச் பை நிக்கோ 948. ஓகேங்களா? நீங்க ஏஷியன் ரேஞ்ச் பை நிக்கோ டைப் பண்ணீங்கன்னா அந்த கேண்டில் வந்துடும், இண்டிகேட்டர் வந்துடும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும், ஸ்டார் போட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டூன் இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க 1 இருக்கும். நான் 2 இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், அதனால டூன் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, ஏஷியன் ரேஞ்ச் பை நிக்கோ. இந்த கண்ணு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும், அதை அன்கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிடும் இண்டிகேட்டர்.
ஸோ ஏஷியன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஷியன் மார்க்கெட் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 16:30 அப்போதான் போய் ரீச்சே ஆகுது. நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் 1 hour செல் கேண்டில் ரீச் ஆகுது அப்போதான். அப்போ எனக்கு லண்டன்ல ட்ரேடே கிடையாது. லண்டன் ஃபுல்லா நான் வந்து கம்மன் தான் விட்டுருவேன். எனக்கு தேவை 1 hour எஃப்இஜி தொட்ட பிறகு தான் ட்ரேடே எடுக்கணும். சரி, 1 hour எஃப்இஜி தொட்ட பிறகு உங்களுக்கு எம்எஸ்எஸ் இருக்கா அதை பாருங்க. எம்எஸ்எஸ் இருக்கு, ஜஸ்ட் ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு இங்கேயே ஒரு ஐஓஎஃப்டி டேப்பு, அகைன் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் பிரேக் ஆகிட்டு பிரேக்கரும் டேப் ஆயிருக்கு. ஓகே, எம்எஸ்எஸ் மீன்ஸ் நாங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ இந்த ஹை ஜாயின் எடுத்தாச்சு. எடுத்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் தொட்டுட்டு இப்போ இந்த லோ எடுக்குது. அவ்வளோதான். இப்போ இது ஹையர் லோ, நான் இப்போ கீழே வந்துட்டேன் லோவர் லோ. இங்கே பிரேக்கர் இருக்கு இந்த இடத்துல. இதுதான் மார்க்கெட்டோட யூஷுவல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? அங்கே பிரேக்கர் தான் இருக்கும் எப்பவுமே லோஸில். அந்த பிரேக்கர்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு மிச்சான எதுவுமே வேலை செய்யாது. அதாவது மேலே வந்து ப்ரீமியம்க்கு மார்க்கெட் போகாது. பிபின்னு நான் போடுறேன். கிளியராக இங்கே ஃபிப்புமே ட்ராப் பண்ணுற பாருங்க. மார்க்கெட் வந்து ப்ரீமியம் போகாமல் கீழே இருந்தே போயிடும், பிபிலேருந்தே போயிடும். இது என்னதுன்னா ஹெச்டிஎஃப் பிடிஆர். ஹெச்டிஎஃப் பிடிஆர் எனி திங், அது ஹெச்டிஎஃப்ல என்ன வேணா இருக்கலாம். இதே செட்டு தான் உங்களுக்கு இங்கே வரும். ஒரே நிமிஷம் இருங்க. இப்படி நீங்க ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரீமியமுக்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா அங்கே ஓபி அண்ட் எஃப்இஜிஸ் இருக்கும்போது தான் போகும். பிரேக்கர் இல்லாம ஓபி அண்ட் எஃப்இஜிஸ் இருக்கும்போது நீங்க எடுத்துக்கோங்க. பிரேக்கர் இருந்ததுன்னா நீங்க எடுக்க முடியாது. பிரேக்கர்ல தான் உங்களுக்கு மார்க்கெட் டேப் ஆகிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ரெண்டு தான் கைஸ் உங்களுக்கு எப்பவுமே எம்எஸ்எஸ்லாம் நடக்கிறது, வேற எதுவும் பெருசாகவும் நடக்காது. கிளியருங்களா? எம்எஸ்எஸ்ன்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ஹையர் லோல இருந்து மார்க்கெட் லோவர் லோவா மாறுது இல்ல, இந்த இடம் பேர் தான் எம்எஸ்எஸ். இதுதான் எம்எஸ்எஸ். உங்களுக்கு எம்எஸ்எஸ் இருக்கிறதுல பிபி இருக்கும்னு சொன்னதுக்கு இதான் காரணம். கிளியருங்களா? இப்படிதான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இங்க அந்த மாதிரி எங்க இருக்கு இப்போ ட்ரா பண்ற மாதிரி. இப்போ ட்ரா பண்ணா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் மார்க்கெட் ஹை, 1 hour எஃப்இஜி டேப், தென் செல், தென் அகைன் ஹை. இந்த ஹையை திருப்பி தூக்கிட்டு இப்படி இறங்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐஓஎஃப்டி தொட்டுது, அப்புறம் ஃபுல்லா ஃபால் ஆயிட்டு பிரேக்கர் போய் தொட்டுட்டு கொஞ்ச நேரம் அது நின்றுச்சு. இதான் பிரேக்கர். ஓகே, ஆக்சுவலா இங்க வந்து மார்க்கெட் மண்டே மூவ்மெண்ட் ஆகாததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் தான் நகரணும். லண்டன் மார்க்கெட்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் தான் நகரணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. லண்டன் மார்க்கெட் கணக்குப்படி 600 பாயிண்ட்டுக்கு மேல லண்டன் மார்க்கெட் நகரக்கூடாது, அப் அண்ட் டவுன் போகக்கூடாது. 600 பாயிண்ட்டுக்கு மேல லண்டன் மார்க்கெட் நவுந்துருச்சுன்னா ஏஷியன் மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆயிடும். சாரி, அடுத்தது நியூயார்க் மார்க்கெட் ஸ்லோ ஆயிடும். இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆயிடும். இங்க பாருங்க, நான் கணக்கு போடுறேன் பாருங்க. 12:30 மணி எங்க இருக்கு? சரி, 12:30 இங்க இருக்கா? இதோ இது 12:30 மணி கேண்டல். 12 டு லண்டன் ஃபுல்லா இங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். 1229 பாயிண்ட். இதான் பாயிண்ட். பிப்பட்னால பாயிண்ட்னால ஒண்ணுதான். இங்க 122ன்றது பிப்ஸ். உங்களுக்கு 10 பாயிண்ட் ஈக்குவல் டு ஒரு பிப்னு அர்த்தம். 122.9 இன்டூ 10 போடுங்க. மல்டிப்ளை இன்டூ 10 போட்டீங்கன்னா 1229 வந்துடும். இல்ல 1229 டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா 122 வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிப்புக்குள்ளார 10 பிப்பட் இருக்கு. இப்ப இங்க 122.9 பிப் இருக்கு. இதுக்குள்ளார எவ்வளவு பிப்ஸ் இருக்கும்னா 1000. இந்த பிப்ஸுக்குள்ளார எவ்வளவு பாயிண்ட்ஸ் இல்ல பிப்பட். பாயிண்ட்னால ஒண்ணுதான், பிப்பட்னால ஒண்ணுதான். நீங்க பாயிண்ட்ஸ்லேயே சொல்லிக்கலாம். 1229 பாயிண்ட் இருக்கும். 10 பாயிண்ட் சேர்ந்ததான் ஒரு பிப்புன்ற. ஓகேங்களா? 600 தான் நகரணும். அதாவது 60 பிப்பு தான் நகரணுமே மார்க்கெட்டிங். 122 பிப்பு நவந்திருக்கு, டபுளா நவந்திருக்கு. இந்த ஒரே ரீசனாலதான் உங்களுக்கு இவன் கன்சிடரேட் பண்ணி சைலண்டா இருந்திருக்கான். ஓகேங்களா? சரி, அதை எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் இங்க நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஆராவது மேக் பண்ணலாம். 1:2 மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. எப்படின்னா உங்களுக்கு ஐஓஎஃப்டின்றது எப்பவுமே எம்எஸ்எஸ் இல்லாமே கிடைக்கும் மேக்சிமம். அப்போ அந்த ஐஓஎஃப்டியை நான் எப்படி எம்எஸ்எஸ் இல்லாம வேலிடேஷன் பண்றது? நீங்க தானே சொல்லிருக்கீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்லாம நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம். என்ன மாதிரி சமயத்தில் தெரியுமா? உங்களுக்கு கரெக்டா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் மார்க்கெட் தொட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு 15 மினிட்ல ஐஓஎஃப்டி வச்சுதான் எடுத்துக்கோங்க. 5 மினிட் கூட நான் நம்ப மாட்டேன். ஓப்பனா சொல்றேன், 5 மினிட் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன்.
எடுக்கலாம், வேணாம்னு சொல்லலை. பட் உங்களுக்கு ஒரு 1 ஹவரோ இல்லை ஒரு 4 ஹவரோ இல்லை 1 டேவோ அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஓபி எஃப்இஜி ஆர் பிரேக்கர் மார்க்கெட் ரீச் ஆயிட்டு 15 மினிட்ல உங்களுக்கு ஐஓஎஃப்டி வித்தவுட் எம்எஸ்எஸ்ல இருந்தாலுமே தாராளமா என்ட்ரி எடுத்துக்கோங்க, கில் ஜோன் டைமான்னு பார்த்துட்டு. இப்போ இதுதான் நான் சொல்றேன். ஐ திங்க் இந்த கேண்டில் ஓகேங்களா. இங்க வந்து ஒரு சின்ன ஃபீச்சர் இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா ஐஓ ஃபீச்சர்ஸ் எப்பயும் மைன்யூட்டா நடக்கும். நம்மளுக்கு பெருசா எதுவும் சிக்னல் தர மாட்டான், நடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிக்னல்ஸும் பெருசா தர மாட்டானுங்க, டக்குன்னு டேப் ஆயிடுவானுங்க. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. 7 மணிக்கு 6:30 மணிக்கு நம்ம மார்க்கெட் உள்ள வருவோம். 7:30 தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும், தாராளமா எடுக்கலாம். ஷார்ட் பொசிஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் ட்ரேவை மேக்னெட் போட்டு கரெக்டா என்ட்ரி எப்போ ஆகும் அந்த எஃப்இஜி தொடும் போதே எடுத்துடணும். இங்க பாருங்க 4183 அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு 4183 வைங்க. இல்லைன்னா அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி என்ட்ரி பிரைஸ் நீங்க டைப் பண்ணுங்க 4183 டைப் பண்ணிட்டு எஸ்எல் ஸ்ட்ரக்சர் ஹை. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஹை எஸ்எல். தென் அட்லீஸ்ட் மினிமம் இந்த லோவா நம்ம டிபி வைப்போம். பட் இட் ஆகலை ஓகேங்களா. அது வரைக்கும் வச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காமிக்குது, உங்க ரிஸ்க்ன்றது என்னது, 182 பாயிண்ட் ரிஸ்க். 182 பாயிண்ட் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. எவ்வளவுக்கு, 901 பாயிண்ட்டுக்கு ரிவார்டு. இந்த 182 ரிஸ்க், 901 ரிவார்டு. இத ரேஷியோல சொல்லுங்க, ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ சொல்லுங்கன்னா 4.9 மடங்கு. 182 இன்டூ 4.9 போட்டீங்கன்னா உங்களுக்கு 901 கிடைக்கும். நியர்லி 5 மடங்கு. நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து ப்ராஃபிட்டா பண்ணா 5 மடங்கா பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா மார்க்கெட்டிங் அதிகபட்சம் உங்களுக்கு ரீச் ஆனது எவ்வளவு, 3.69, 3.25 மடங்கு தான் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, சிம்பிள், மார்க்கெட் அதுக்கு மேல சரியா நகரலைன்னா நம்ம அட்லீஸ்ட் 2 புக் பண்ணணும். 1:2 ஓகேங்களா. 1:2னா இந்த ஸ்டாப் வந்து என்னன்னா இருக்கட்டும், இங்க 1ன்றது என்னன்னா இருக்கலாம்ல, 100 இருந்தா எனக்கு இங்க 2னா 200 வரணும் ரிவார்டு. இங்க ரிஸ்க் 300 இருந்ததுன்னா எனக்கு ரிவார்டு வந்து 600 வரணும். ஸோ 1:2ன்றது என்னன்னா இருக்கட்டும். இப்போ இங்க 182க்கு 1:2 எங்க, நம்ம சும்மா பாக்ஸ் வந்து ட்ராக் பண்றோம் பாருங்க. இப்போ திருப்பி மார்க்கெட், இப்போ யாராலுமே இந்த டாப் 2 பாட்டம் இப்படி பிடிக்க முடியாது. அகைன் எனக்கு பை ஆகும் போது நான் க்ளோஸ் பண்றோம் யாரும் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 1:2 பிடிக்கணுன்றது நம்ம மைண்ட் செட்ல நம்மளாம் வச்சிருக்கணும். அப்போ 2 மார்க்கெட் திருப்பி மேலே போகும்போது இங்கேயாவது க்ளோஸ் பண்ணி விடுவோம், 2 கிடைக்கும். புரியுதுங்களா. இப்படிதான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஒரு 2 கிடைக்கணும்னு சொல்லிதான் என்ட்ரி எடுக்கணும். நம்ம டிபி வந்து ரீச் ஆகாத பட்சத்துல, ஏன் ரீச் ஆகல, லண்டன் மார்க்கெட் ஓவர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகணும், லண்டன் மினிமம் 600 தான் ஆகணும், மேக்சிமம் 600 தான் ஆகணும். ஆனா லண்டன் என்ன பண்ணான், 1300 கிட்ட ஆயிட்டான். ஓகேங்களா. அதனால நான் நியூயார்க் ஸ்லோவா இருக்குன்றத பாக்குறேன், என்னோட டிபி ரீச் ஆகலன்றது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ லண்டன் எல்லாரும் ஆனாலும் நியூயார்க் ஹெச்ஆர் ஆயிடுச்சு. இதுதான் சிம்பிள். அங்க 2 நான் புக் பண்ண கத்துக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க எம்எஸ்எஸ்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. இங்க இருந்த எஃப்இஜியோட நேம் IOFED. IOFED இல்லைங்களா. இது வந்து ஸ்கிரீன்ஷாட். இந்த கேமரா மாதிரி இருக்கிறதுல போயிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க எனக்கு போட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் ஏன் நெக்ஸ்ட்னு சொல்றேன்னா, நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல இருப்போம் கைஸ். நமக்கு 1 hourல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் கீழே வரணும், இந்த லோ வரைக்கும் வரணும். ஆனா இன்னும் வரலையே. அது வரைக்கும் நீங்க மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு டே முடிஞ்சதுன்னா 4 hour போங்க. 4 hourல போயிட்டு என்ன ஆச்சுன்னு பாருங்க. மறுநாள் காலைல தானே எழுந்திருப்பீங்க. நீங்க மறுநாள் காலைல எழுந்திருக்கும் போது இந்த 23.5 கேண்டில் தேவையில்ல 1, இந்த 3.5 கேண்டில் தேவையில்ல 2, இந்த 7:30 to 11:30 கேண்டில் தேவையில்ல 3 கேண்டில் தேவையில்ல. நீங்க 11:30 மணி கேண்டில்லே 1 மணி நேரம் கழிச்சு 12:30 மணிக்கு தான் சார்ட்டே திறப்பீங்க. அப்ப நீங்க 12:30 மணிக்கு திறக்கும் போது நீங்க 1 hour பாருங்க, ஸ்டில் மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கு, இன்னமும் கீழே வேலை. 12:30 மணிக்கு திறக்கும் போது மார்க்கெட் இங்க இருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளான விஷயம் தான். 15 மினிட்ல போயிட்டு என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா திருப்பி அந்த ஐஎன்எஃப் ஃப்ரேம் தொடுது. நீங்க அந்த பல வாட்டி என்கிட்ட நடத்தும் போது கேட்டிருப்பீங்கல்ல, மறுவாட்டி தொட்டாலுமே எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு பல வாட்டி சொல்லியிருப்பேன். கன்ஃபர்மேஷன்னா என்ன, சிம்பிள், எம்எஸ்எஸ். இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல போய் நான் எம்எஸ்எஸ் பார்க்க போறேன். நீங்களே பாருங்க, இங்க நீங்க படிச்ச மார்க்கெட் சைக்கிள் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னது, கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல். இப்போ புரியுதுங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எப்படி படிச்சீங்க, என்னடா இது மேலே போகுது ரிவர்சல்னு சொல்றான், பையிங் ப்ரெஷர் கம்மியாவது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாவது என்னென்னவோ சொல்றாங்கன்னு தோணும்.
இப்போ ஏன் இங்க செல் ஆகுது 1 hour எஃப்இஜி. அது எப்படி ப்ராப்பரா ட்ரேட் எக்ஸிகியூஷன் பண்றது எம்எஸ்எஸ் வித் பிடிஆர் இன் கில் ஜோன். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போறேன். மார்க்கெட் 12 மணிக்கு தரப்போம் இங்க. சரி 12 மணிக்கு மார்க்கெட் போயிட்டு ரீச் ஆக ஸ்டார்ட் பண்ணது 1 hour எஃப்இஜியில் அகைன் உள்ள போகுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு எம்எஸ்எஸ் கிடைக்கணும். எம்எஸ்எஸ் எப்படி இருக்கணும் பார்க்க? இப்படி இருந்தா நான் எடுத்துருவேன் என்ட்ரியை. அது எதர் பிரேக்கரா எஃப்இஜி எதனா ஒன்று கிடைக்கும். ஒன்று இங்கே தொடும் பிரேக்கர்ல, அதெல்லாம் மேலே போயிட்டு எஃப்இஜி தொடும். அது எங்கன்னா தொட்டும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரு ஹெச்டிஎஃப் பீரியரே தொட்டிருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்எஸ் பார்ப்பீங்க. எம்எஸ்எஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல பிரேக்கர் இருக்கும். ஓகேங்களா? அது சும்மா நான் உங்களுக்கு வேலை இத்தனை வாட்டி சும்மா சும்மா வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து எஃப்இஜிஆர் ஓபி இருக்கிற இடம். ஹெச்டிஎஃப்ல தொடணும், அதுவும் தொட்டுட்டு தான் இதெல்லாம் உருவாகணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க எம்எஸ்எஸ் பார்க்கணும். அதே மாதிரி இங்க இருக்கான்னு பாருங்க. வந்துட்டு போகுது, ஹை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் மார்க்கெட் அங்கே நின்று பிரேக். இங்கேயே பாருங்க ஐஓஎஃப்இடி. சரி இங்க எடுக்கலாம் எடுக்கலாம், ஏன்னா உங்க விருப்பம் தான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐஓஎஃப்எம் வந்து வரும்போது எம்எஸ்எஸ் இல்லாமல் எடுக்கலாம். சரி எடுக்கலையா எம்எஸ்எஸ், ஏன்னா இதான ஹையர் லோ. லேட்டஸ்டா இந்த ஹைல இருந்து மார்க்கெட் இப்படி கீழே விழும்போது இதான் ஹையர் லோ. இந்த ஹையர் லோவை பிரேக் ஆயிட்டு இங்க லோயர் லோ வச்சாச்சு. வச்சுட்டு மார்க்கெட் மேலே போகுது. இப்படி மேலே போகும்போது இந்த ஹையர் லோ உடைப்பட இடத்துல ஒரு பக்காவான செல் கலர் கேண்டில் இருக்கு பிரேக்கரா. வித் இந்த பக்கம் எஃப்இஜி இருக்கு. இங்க எஃப்இஜி இருக்கணும், இங்க பிரேக்கர் இருக்கணும். யூனிகான் மாடல். மார்க்கெட் அதை தொட்டுட்டு ஃபால். இங்க பாருங்க, இதான் பிரேக்கர்னு சொல்றேன் நான். ஸோ அது பிரேக்கர் லோட என்ட்ரி. ஹரிசாண்டல் ரேன்ற டூல் எடுத்துட்டு போயிட்டு கிளிக் பண்ணுங்க. உங்களோட என்ட்ரி பாயிண்ட் காமிச்சிடும். அகைன் ட்ராப் பண்ற எம்எஸ்எஸ் கிளியரா பாருங்க. மார்க்கெட் இந்த லோல இருந்து அகைன் ஒரு ஹையர் ஐ, ஹையர் லோ, அகைன் ஹையர் ஐ, அங்கே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு ஐஓஎஃப்டி தொட்டுட்டு உடனே லோ வச்சாச்சு. இது பிரேக்கர். இங்கே எஃப்இஜி யூனிகான் போய் மார்க்கெட் டேப் ஆகிட்டு ஃபால். கிளியருங்களா? இப்படிதான் மார்க்கெட் நம்மளுக்கு என்ட்ரிஸ் மேக் பண்ணி தரது. இதுதான் நீங்க கரெக்டா ஷார்ப்பா உட்காந்து அந்த டைமிங்ஸ்ல பார்த்தா தான் புரியும். நீங்க வேற எதனா டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமா புரியாது. மேக்ஸிமம் எஸ்எல் அடிக்காத வாய்ப்புகள் அதிகம். ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பாக்ஸ் போட்டு பார்க்கலாம். ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ணுங்க. 4028 அதான் உங்க என்ட்ரி பொசிஷன். இங்க வந்து எல்லா மார்க்கெட்டா இருக்கு. ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. அதனால ஓபியோட ஹைல வச்சுங்க, அந்த கேண்டில் ஹைல வச்சுங்க. சில மினிமம் சும்மா ப்ரீவியஸ் லோ இது வரைக்கும் வைங்க. என்ட்ரி ரீச்சா நமக்கு எவ்வளவு கிடைச்சது? 4.6 hour கிடைச்சது. நம்ம என்ட்ரி போட்ட டைம் நோட் பண்ணுங்க முக்கியமா. 6:45 தாராளமா எடுக்கலாம். 6:30 இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். 6:45 நீங்க எடுக்கிறது கிளியரான என்ட்ரி தான். இந்த லோ தான் உங்க டிபி. டிபி மீன்ஸ் டேக் ப்ராஃபிட் இல்ல டார்கெட் எப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல டிஓஎல்னு கூட சொல்லுவாங்க. டிஓஎல்னா டிரா ஆன் லிக்விடிட்டி. டிரா ஆன் லிக்விடிட்டினா டார்கெட்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சாரி ஒரே நிமிஷம். இந்த இடத்துல தானே பிரேக்கர் இருக்கு, அப்போ அப்படிதானே என்ட்ரி பார்க்கணும் நம்ம. இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு இங்க நடந்திருக்கா. ஸோ இது வந்து பிரேக்கர் பிளாக். எவ்வளோ ஆர் 4.6. இது எப்படி 112 பாயிண்ட் ரிஸ்க். அதை விட ரிவார்டு எவ்வளோனா 515. அது ரேஷியோவில் சொன்னா 4.6. 112 விட 4.6 டைம்ஸ் அதிகமா இருக்கு நம்மளோட ரிவார்டு 515. ஸோ இப்போ 112 உங்களோட ப்ராஃபிட், $515 உங்களோட, சாரி 112 உங்களோட லாஸ் லெவல். நீங்க லாஸ் பண்ணாம 505 ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. இதுதான் நீங்க பார்க்கணும். ஸ்டில் இன்னும் நம்ம மேலேயே தான் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு வந்து டிபி கீழே ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணீங்கன்னா கீழே இறங்கி கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்ல இருந்து மார்க்கெட் திரும்பும் போது எல்டிஎஃப் என்ட்ரி போட்டு ஹெச்டிஎஃப் டார்கெட் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி பண்ணாலும் ஸ்விங் ட்ரேடா தான் கணக்கு வரும். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா? சரி, இன்னமும் நமக்கு டார்கெட் இருக்குல்ல பாருங்க, இன்னமும் இவ்வளோ டார்கெட் இருக்குல்ல, அதில் ரீச் ஆகணும்ல. 4 ஹவர் போங்க. ஏன்னா நம்மளுக்கு இது முடிஞ்சாச்சு, நியூயார்க் வரைக்கும் வந்தாச்சு, நம்ம நியூயார்க்ல தான் என்ட்ரி எடுத்தோம். 4 ஹவர் போயிட்டு நம்மளுக்கு அந்த டே எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்க எடுத்த டே எப்போ? டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே நல்லா முடிஞ்சிருக்கு, நல்ல செல் கேண்டில்ஸ், சூப்பரான செல் கேண்டில்ஸ். ஓகே, அகைன் பாருங்க, 3:30 வெனஸ்டே, 7:30 வெனஸ்டே. இப்போ 11:30 1 ஹவர் கழிச்சு தான் உள்ள போக போறீங்க. எனக்கு 4 ஹவர்ல எங்கேயுமே பிடிஆர்எஸ் தெரியல பாஸ். எனக்கு தெரிஞ்சது இங்க ஒன்னே ஒன்று தான். இந்த ஒன் டே, சாரி, இது என்ன எஃப்இஜி, இது 4 ஹவர் எஃப்இஜி ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கு. ஸோ அங்கே மார்க்கெட் போயிட்டு வந்ததுன்னா நான் எடுப்பேன். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ டியூஸ்டே மார்க்கெட் போயிட்டு வந்ததுன்னா நான் அங்கே எதனா கன்ஃபர்மேஷன் பார்த்து 15 மினிட் எடுப்பேன். மார்க்கெட் ஆனால் அங்கே போகலையே, அப்போ நான் 1 ஹவர் பார்த்துனே போகணும். இப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அந்த அந்த பீரியடை கன்ஃபார்மாக போவோம் நம்மளால சொல்ல முடியாது இல்லை, நம்ம 1 ஹவரும் பார்க்கணும்ல. மேபி பிரேக்கர் இருக்கலாம், பிரேக்கர் இருந்தால் போக விட மாட்டானுங்க. இப்போ இங்கே பாருங்க, இங்கே என்னாச்சுன்னு பாருங்க. இந்த லோ உடைக்கும் போது 1 ஹவர் எம்எஸ்எஸ், இந்த ஹைக்கு இது லோவர் ஹை, இந்த லோ ஹையர் லோ, இது இங்கே உடைக்குது. இது பிரேக்கர், உங்களோட பிரேக்கர் கேண்டில். ஓகேங்களா? இந்த கருப்பு கலர் பிரேக்கர் கேண்டில். ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரியை போடுறீங்க. இங்கே சொல்கிறேன் நான், இங்கே என்ட்ரியை போடுவீங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து நைட்டு 9:30 மணி தாராளமாக எடுக்கலாம். கில்சன் 10:30 மணி தான் மார்க்கெட் முடியும். சரி, நைட் நீங்கள் தூக்கி கொண்டு வச்சுக்கோங்களேன். இதை மார்னிங் வந்து ஃபாலோ ஆன் பண்ணணும். உங்களோட எஸ்எல் வந்து மேலே இருக்கும், எஸ்எல் இங்கே வரணும். கன்சாலிடேஷன் வந்து இருக்கிறதுனால சார் எக்ஸ்கியூஸ் மீ, இதை மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். உங்களுக்கு இங்கே லோ இருக்கு, லோ வந்து மார்க்கெட் உடைச்சாச்சு, கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சு, உடனே மார்க்கெட் பேங்க் டேப் ஆகுது. இந்த லோல இருக்கக்கூடிய செல் கலர் கேண்டில் உங்களோட பிரேக்கர். லோல என்ட்ரி போட்டுக்கோங்க, பிரேக்கர் கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க ஃபுல்லாவே உங்களுடைய கன்சாலிடேஷன் ஜோனை பாக்குறீங்க. கன்சாலிடேஷனா இருந்ததுன்னா நீங்க பிரேக்கர் கேண்டிலோட ஹைல எஸ்எல் இருக்கக்கூடாது, கன்சாலிடேஷன் ஹைல எஸ்எல் இருக்கணும். கன்சாலிடேஷனுக்கு ஹை அங்க எஸ்எல் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதனால அப்படி சொன்னேன். இங்க 9:30 தான் மார்க்கெட் தொட்டு இருக்கு. 9:30 நீங்க என்ட்ரி பார்த்து எடுத்திருந்தால் ஓகே, நீங்க அதை ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கே ப்ராஃபிட் ரீச் ஆகலாம், மறுநாள் ஃபுல்லா டைம் எடுத்திருக்கு. அப்படி இல்லைன்னா இதை மறுநாள் நீங்க வந்து பார்க்கும்போது, லண்டன்ல பார்க்கும்போது அட்லீஸ்ட் மார்க் பண்ணணும். மார்க்கெட் கரெக்டா செல் ஆர்டர் ஃப்ளோ வருதுன்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்பதான் மார்க்கெட் கரெக்டா செல்லுல தான் வருது. எப்படி செல்லுல வருது? பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக், எஃப்இஜி அந்த மாதிரி எதனா ஒன்று தொட்டுட்டு வரணும். அப்பதான் ஆர்டர் ஃப்ளோ கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க வெனஸ்டே மார்க்கெட்ல 12:30 மணிக்கு தான் உள்ள போகணும். 12:30 மணின்றது எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. இப்போ அதே மாதிரி மார்க்கெட் இங்க இருந்து இறங்கியாச்சு. அகைன் பாருங்க, இது ஒரு லோவா? இந்த லோ உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியலையா? லைன் சார்ட் வச்சிருங்க. லைன்ல பாருங்க, லோ இருக்கு. இது கன்சாலிடேஷனா இருக்கிறதுனால இதுவும் லோ வந்து ஏறாகுறமா தெரியும் பார்க்க. இது ஷார்ப்பான லோ. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து ஒரு செல் கலர் கேண்டில் இருக்கு, அதுவும் பிரேக்கர் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கேண்டலோட லோல கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, எப்பவுமே பிரேக்கர்ன்றது 2 இடத்துல தான் பார்க்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க எம்எஸ்எஸ் கிடைக்குது? இந்த இடத்துல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரேக்கர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லோ பார்க்கலாம், அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் லோ, இது செகண்ட் லோ. இந்த 2 லோஸை தவிர்த்து வேற எங்கேயுமே பிரேக்கர்ஸ் பார்க்காதீங்க. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு இந்த 2 இடத்துல பிரேக்கர் நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க எம்எஸ்எஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நல்லா வேலை செய்யும். எம்எஸ்எஸ் கிடைச்ச பிறகு அதுக்கு கீழே இன்னொரு லோ வருங்களா, அந்த இடத்துல வேலை செய்யும். வேற எந்த லோ பார்க்காதீங்க. ஆனா எந்த 2 லோ பார்த்தாலுமே சரி, அகைன் 15 மினிட்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. நீங்க பார்க்கறதே 15 மினிட்னா வேற வழி கிடையாது, எடுத்துதான் அவன் என்ட்ரி டைரக்டா. அங்க திருப்பி என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நீங்க 1 ஹவர் மார்க் பண்ணலீங்க, அதனால நான் திருப்பி கன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கன்னு சொல்றேன். இப்போ நான் இங்க வந்து 15 மினிட் போறேன். சரி, ஒரே நிமிஷம். இங்க நான் 1 ஹவர்ல வந்து உங்களுக்கு ட்ரேட் மார்க் பண்ணி வைக்கிறேன். இது வந்து பிபி. இதான் நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. இந்த பிபில உங்களுக்கு பாடி க்ளோஸ் ஆனது இங்கதான். இந்த கேண்டில் இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் பண்ணிட்டு உடனே தொட்டாச்சு. எப்போ தொட்டது? எக்ஸாக்டா 1:30. 1:30 மீன்ஸ், ஆமா, உங்களோட கில் ஜோன் தான் 1:30ன்றது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல தான் சார் நீங்க 5 மினிட் 15 மினிட்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். எடுத்துடுறேன், இங்க பாருங்க. இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? ஜஸ்ட் ஏஷியன் மார்க்கெட் கன்சல்டேஷனா இருந்தது. லைட்டா மேல போயிட்டு பிஎஸ்எல் கலெக்டர்
இந்த இடத்த சொல்கிறேன். இந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக மேனிபுலேஷனாக இருந்தானுங்க, சாரி கன்சல்டேஷனாக இருந்தானுங்க. இதுல இருந்து இப்படி கொஞ்சம் வெளியே போய் பிஎஸ்எல் எடுத்து உடனே இந்த ஈக்குவல் லோஸ் இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஹெச்ஆர் மார்க்கெட் எஸ்எஸ்எல் வருது, எம்எஸ்எஸ் நடக்குதுங்க, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மீன்ஸ் மார்க்கெட் லோவர் லோல இருந்து இன்னொரு லோவர்ல ஃபார்ம் ஆச்சு. இங்க இருக்கிற பிபி வந்து 1 hour பிபி கேண்டிலும் க்ளோஸ் ஆச்சு 1 hourல பார்த்துருப்பீங்க. இங்க எஃப்இஜி ஐஓஎஃப்இடி மார்க்கெட் அதை போய் தொடுது, ஃபால். அவ்வளவுதான். ஏன் இங்க ஐஓஎஃப்இடி நம்ம கரெக்டா எடுக்கிறோம்? மார்க்கெட் வந்து 1 hour பிபியை தொட்டாச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயாச்சு, ஒரு லோவர்ல இருந்து அகைன் ஒரு லோவர் லோ கிடைக்குது, கரெக்டா தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஒரு பீரியடுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பீரியட் கிடைக்குது? ஐஓஎஃப்இடி கிடைக்குது, எடுத்துடணும். உங்களோட என்ட்ரி எக்ஸாக்டா இங்க. உங்களோட என்ட்ரி டைம் 1:30 மதியானம் லண்டன் மார்க்கெட். உங்களோட டிபி ப்ரீவியஸ் லோஸ், ஈக்குவல் அண்ட் ரிலேட்டிவ் லோஸ். நான் 2 டிபி வைப்பேன். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, நிறைய ஈக்குவல் லோஸ், அதை வைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பாருங்க, இந்த லோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, 1 hour பிபி எழுதுறேன். 1 hour பிபி ஓகே. எக்ஸாக்டா அந்த பொசிஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. 1.03371 உங்க என்ட்ரி பாயிண்ட். எஸ்எல் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை. இங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஹை ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அங்க இருக்கிற பிஎஸ்எல் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்தா. ஸோ ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து நல்லாவே தெரியும், மார்க்கெட் அது மாதிரி பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது தாராளமா ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் எஃப்இஜியோட கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐயே வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க மேலே எடுத்துட்டு போயிட்டு வைங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நான் அப்டேட் பண்ணும்போது அதை சொல்றேன் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு. என்னோட ஃபர்ஸ்ட் டிபி வச்சிருக்கேன் 105 பாயிண்ட் ரிஸ்க், ரிவார்டு 444. இப்போ அதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணோம்னா 4.23 மடங்கு. 105 4.2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 444 கிடைக்கும். இது என்னோட ஃபர்ஸ்ட் டிபி. நெக்ஸ்ட் டிபி ஏன் வைக்கிறேன்? நல்லா பாருங்க, இவ்வளவு பெரிய கேண்டில் உடச்சிட்டு விழும்போது யார் வேணான்னுவா ப்ராஃபிட்டை? ஸோ இங்க ரீச் ஆகுங்களா, ஸ்ட்ரிக்டா இங்க வெளியே வந்துடும், இன்னும் போகணும், உட்காரக்கூடாது, அப்பதான் தப்பு. 105 என்னோட ரிஸ்க், 641 என்னோட ப்ராஃபிட். இதை ரேஷியோட சொன்னீங்கன்னா 6 மடங்குன்னு அர்த்தம். நீங்க 1:2 பண்ணாலே போதும். ஆனா நீங்க 6 hour பண்றீங்க. இங்க உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸோட வேணும்னா நான் அந்த இன்புட்ஸும் கொடுத்துட்றேன், சைட்ல வரும். அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். பிரைஸ் லேபிள்னு கொடுத்தீங்கன்னா சைட்ல காமிக்கும் பிரைசஸ். நீங்க காமிக்குது பாருங்க, என்ட்ரி பாயிண்ட், இது எஸ்எல் பாயிண்ட், இது டிபி பாயிண்ட். அப்புறமா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணுங்க. ஸோ டிபி உங்களுக்கு ரீச் ஆகிறது 5 மணி தான் ரீச் ஆச்சு. நீங்க ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். 1:30 மணிலேருந்து 5 மணி நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் மேக் ஆகும். கிளியருங்களா? இது ஒரு என்ட்ரி. ஏன் நான் இப்போ செல் மட்டுமே எடுக்க சொல்லுங்க? ஏன்னா இன்னமும் மார்க்கெட் செல்ல தான் இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல அந்த 1 hour டிபி, 1 hour இல்லை, அது பெரிய டைம் ஃப்ரேம், அது வீக்லி டிபி. அது நான் 1 hour உங்களுக்கு என்ட்ரி போட்டதுனால சொன்னேன், இன்னமும் ரீச் ஆகல. அகைன் நான் என்ன பண்ணுவேன், 4 hour போவேன். இங்க இன்னொன்று சொல்ல மாட்டேன், லண்டன் ஃபுல்லா நல்லா கீழே விழுந்தது. அது எவ்வளவு விழுந்தது பாத்துக்கோங்க. 12:30 எங்க? இதுதான் 12:30. 784 கீழே விழுந்தாச்சு. 784 பாயிண்ட் இல்ல 78 பிப்ஸ்ன்னு அர்த்தம். அவ்வளவு விழும்போது எனக்கு அது 16 விட அதிகம் தான் சொல்லுவேன். அப்போ லண்டன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆச்சுன்னா நியூயார்க் ஸ்லோ ஆயிடும், ஹெச்ஆர் ஆயிடுச்சு. ஓகேவா? இது எல்லாரா இருந்தது, இங்க ஃபுல்லா நியூயார்க் ஹெச்ஆர். ஸோ நோ ட்ரேட்ஸ் இன் நியூயார்க். வெனஸ்டே ட்ரேட் கிடையாது. மண்டே ஒரு 2 hour பாத்தீங்க, தென் இங்க ஒரு ட்ரேட் பாத்தீங்கல்ல, இந்த இடத்துல ஒரு 4.5 hour பாத்தீங்க, இது ஒரு 6 hour. மண்டே ஒரு 2 hour, அடுத்தது ஒரு 4.5னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 6.5, திருப்பி ஒரு 6, 12.5 hour. இன்னமும் வந்து என்னோட டார்கெட் ரீச் ஆகல. கீழே இந்த லைனோட என்னோட டார்கெட். ஓகேங்களா? ப்ரீவியஸா இந்த லோ இன்னும் ரீச் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுவேன், தேர்ஸ்டே டேட் கிடையாது கைஸ். நான் ஒரு டே டைம் ஃப்ரேம்ல காமிச்சிடுறேன் பாருங்க. ஒரு டேவே உள்ளே தான் இருக்கும்.
என்ன உள்ளே இருக்கும்னா எனக்கு லீவுன்னு சொன்னேன்ல, மார்க்கெட் வந்து ஒரே ஒரு கேண்டில் உள்ளாரதான் இருக்குமே. இதுதான் உங்களோட வெனஸ்டே கேண்டில். அந்த வெனஸ்டே கேண்டில் உள்ளே தான் டர்ஸ்டே போயின்னு இருக்கும். அதனால டர்ஸ்டே பெரிய மொமெண்டம் இருக்காது. அடுத்தது 4 ஹவர்ல பார்க்கலாம். நம்ம ஃப்ரைடே போக போறோம். இங்க பாருங்க, இது வெனஸ்டே உருவான 2 கேண்டில்ஸ். எஃப்இஜி இருக்கா? இங்க எஃப்இஜி இருக்கா? அதை மார்க்கெட் தொட்டாச்சு. ஐஓஎஃப்டி அவ்வளவுதான். அது வெனஸ்டேவே தொட்டாச்சு. அந்த வெனஸ்டே நைட்டே தொட்டாச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃபாலோ ஆகணும். எது வரைக்கும்? இது வரைக்கும். ஓகே. எப்பவுமே மாசம் பிறந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்எஃபின்னு ஒரு நியூஸ் வரும். நியூஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. நியூஸ்னா என்னன்னா, யூஎஸ்ல வந்து அவங்க கவர்மெண்ட் லேபர் மார்க்கெட் எப்படி இருக்கு, அவங்க ஊர்ல இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து மொத்த பேங்க்ஸுக்கு தரக்கூடிய வட்டியை லோன் தருவாங்களா, அதுக்கு வந்து வட்டி இருக்கும். அந்த வட்டி ஏற்ற போறோமா, இறக்க போறோமா, இல்லை ஸ்டெடியா அப்படியே ஹோல்ட் பண்ண போறோமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப லீடிங் நியூஸஸ், வேர்ல்டுக்கே யூஸ் ஆகும் இவங்களை வச்சுதான். அதனால மாசம் போறதுனால ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை அவங்க ஊர்ல லேபர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பேசுவாங்க. லேபர் மார்க்கெட்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையா, பிரைவேட் செக்டாருக்கு, கவர்மெண்ட் செக்டாருக்கு, ஃபார்மிங் செக்டாருக்கு, மூணுமே சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ டாலர் பை ஆகும், யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி எல்லாமே செல் ஆகும். டேட்டா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, வீக்கா இருக்கா, டாலர் வந்து கீழே விழுந்துரும், யூரோ ஜிபிபி எல்லாமே மேலே போயிடும். இதுதான் நமக்கு நடக்கும். இப்போ லேபர் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. டேட்டா வந்து எப்படி பார்க்குதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நானும் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, நான் செகண்ட் மந்த் போர்ஷன்ல வந்துடும். அதனால உங்களுக்கு செல்லு தான் ஆகும். உங்களுக்கு டேட்டாவும் செல்ல தான் இருக்கு. எது செல் ஆகும்? நம்ம யூரோ யூஎஸ்டி, ஜிபி யூஎஸ்டி செல் ஆகும்னு சொல்றேன். டாலர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா லேபர் மார்க்கெட் நல்லாவே இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் இல்லையா, நல்லா எம்ப்ளாய்டா எல்லாமே சூப்பரா இருக்காங்களா அமெரிக்கால அப்படின்னு அவங்க சொல்றாங்க டேட்டால. அதான் நம்ம நம்பி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ டர்ஸ்டே எதுவுமே இல்லைன்றதுனால மார்க்கெட் சைலண்டா விட்டுருச்சு. ஃப்ரைடே தான் டேட்டாவே வரப்போகுது. இப்போ ஃப்ரைடே பாருங்க, 1 hour போலாம். ஆல்ரெடி அங்கே 4 hour ஐவோ எப்படி தொட்டாச்சு. மார்க்கெட் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரக்சர் மாறுதான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் எதனா ஒன்று எஃப்இஜி எதனா ஒன்று தொட்டு வருவானுங்க அந்த இடத்துல. இதுதான் வந்து 4 hour ஐஓஎஃப்டியோ தொட்ட இடம். ஓகேங்களா? அங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும் போது சின்னதாக ஒரு எஃப்இஜி எடுத்துக்கு பார்த்தோம். இந்த இடத்துல அந்த எஃப்இஜி இருக்கா, அது எப்போ ரீச் பண்ணு? டேர்ஸ்டே ட்ரேட் கிடையாது. அகேன் அங்கே வந்து ட்ராப் ஆகுது டேர்ஸ்டே நைட்டு. நம்ம ஃப்ரைடே எங்கே இருப்போம்? ஃப்ரைடே 11:30 இது 11:30 அப்போ 12:30 உள்ள வருவோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன எஃப்இஜி இருக்கான்னு பாருங்களேன். இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கா? சரி, மார்க் பண்றேங்க. எஸ்எல் ஹை இங்க இருக்கு. அந்த ஐல் தான் வைக்கணும் நம்ம. அது வரைக்கும் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகல, நம்மளுக்கு பயமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேடா கன்வெர்ட் பண்ணோம்ல. ஏன்னா நியூஸ் வந்து 7 மணிக்கு வரப்போகுது நைட்டு. சரி, அப்போ 15 மினிட் போயிடலாம். நியூஸ் எப்போ நைட் 7 மணில வரும். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அதை பத்தி யோசிக்காதீங்க. இங்க பாருங்க, மார்க்கெட் தெல்லம் தெளிவா என்ன பண்ணிருக்கான். எம்எஸ்எஸ் பாக்குறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. இங்க போய் தொட்டிருக்கான்ல, இதை தொட்டுட்டு டையும் தூக்கியாச்சு. தூக்கி போறீங்க முன்னாடி வரான். வந்து என்ன பண்ணணும்? இப்படி போனோம்ல, போயிட்டு இந்த ஓபி தொடணும். ஆனா கன்சல்டேட் அரைன்னு அரைச்சிருக்கான். அதுக்கப்புறம் போய் அந்த ஓபி தொட்டிருக்கானு. ஏன்னா நியூஸ் வரனால அப்படிதான் இருக்கும். மார்க்கெட் நியூஸ் வர வரைக்கும் அரைக்கும், அதுக்கப்புறம் போட்டு அடிச்சிடும், ஒரே ஐடியா ப்ராஃபிட் முடிச்சிடும். இதுதான் நான் ஓபின்னு சொல்றேன். ஸோ இங்கே நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டை 2 o'clock நீங்கள் என்ட்ரி போடுற மாதிரி இருந்திருக்கும். இது இந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே 1 hour ஓபிஸ். 1 hour எஃப்இஜி, ஓபி இல்லை. இது 1 hour எஃப்இஜி. இது 15 மினிட் எஃப்இஜி. சாரி, 15 மினிட் ஓபி. என்ட்ரி 2 o'clock. இங்க 1.03070 ஷார்ட் பொசிஷன் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. எக்ஸாக்டா இந்த இடத்துல 070வா? ஓகே. எஸ்எல் தயவு செஞ்சு சொல்ற ஸ்ட்ரக்சர் ஆகி வச்சிருங்க. ஓபிஐல இருக்காது, ஸ்ட்ரக்சர் ஆகி வச்சிருங்க. ஸ்ட்ரக்சர் ஆகி டிபி இருக்கிறதுலே லோ தானே. 1 hourல டிபி செட் பண்ணுமா? ஓகே, நியூஸ் அடிச்சானா? ஒரே அடி அடிச்சானுங்களா? 7.6 ஆர். பாருங்க,
ரிஸ்க் எவ்வளோ? 118 பாயிண்ட் டாலர். ரிவார்டு 845. அதை ரேஷியோவில் சொன்னால் 7.1 மடங்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு எப்படி தெரியும்னா கன்சாலிடேஷன் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு திருப்பி ஃபாலோ ஆயிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் போச்சா இல்லையா நீங்கள் ரிமூவ் பண்ணால் செக் பண்ணிக்கலாம். இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் ஃபிட் போடுங்க. 0.5 இங்கே தான் இருக்குது. 0.5 மேலே போயிட்டு தான் மார்க்கெட் திருப்பி கீழே நின்று இருக்கு. இப்போதைக்கு சாட்டர்டே முடிஞ்சிருச்சு இல்லை? ஸோ இங்கே வந்து நீங்கள் 4 ஹவரில் இந்த க்ரீன் கலரில் போய் மார்க் பண்ணிட்டு வந்தீங்க. எஃப்இஜி IOFED 4 ஹவர் IOFED மார்க் பண்ணீங்க. அந்த 4 ஹவர் IOFEDல 1 ஹவர்ல மார்க்கெட் இங்கே தொட்டுது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணீங்க. ஆனால் அட்வான்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து கண்டினியூஷன் எம்எஸ்எஸ் பார்த்து ஃப்ரைடே வந்து ட்ரேட் எடுத்துட்டோம். டேட்டாவும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது. டேட்டா பார்க்க நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், அது ஈஸி தான். ஸோ இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கன்வெர்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணது கரெக்டாக தப்பானு அப்போ சொல்ல முடியுமே. இது டைம் எடுக்கும் தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை நிறைய பேர் ஈஸியாக இருக்கலாம். அவங்க ப்ராக்டிஸை பொறுத்து. இது மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீக் ட்ரேட் பார்த்தோங்களா? இதை பாருங்க, இது ஒரு 7.6 ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 6 மார்க்கெட் கீழே இறங்குது. இந்த IOFEDலேருந்து 13 பாயிண்ட் 7.6 சார் 7.1 7 இது ஒரு 6 13. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 4.5 பார்த்தோம். 17.5 மண்டே ஒரு 2 hour 19.5. இப்போ என்னது இது 19.5 RR. அப்போனா நீங்கள் 0.5% டிஸ்க் எடுத்துருந்தீங்கன்னா, இப்போ 1% டிஸ்க் எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 19.5% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. 0.5%னா அப்படியே அதில் பாதி. ஓகேங்களா? இவ்வளோதான் வித்தியாசமே. இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்டு உங்கள் அக்கௌண்ட் சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க பர்சன்டேஜில். இப்போ 19.5ன்றது 19னா என்ன? உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 9.5 உங்களுக்கு வந்துடுது. ஓகே, அப்படின்ற பட்சத்தில் ஒரு 9.5%னா ஒரு 100Kல $9,500. இல்லை ஒரு $10,000 அக்கௌண்ட் இருக்கா, அதில் வந்து 9.5%னா $950 இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்களோ அந்த ரிவார்டு நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ 1% நீங்கள் வந்து ரிஸ்க் வைக்கிறீங்களா, 100K அக்கௌண்ட்டில் 1%னா $1,000. அப்போ நீங்கள் 1:5 பிடிச்சிங்கன்னா $5,000 அர்த்தம். எனக்கு அதான் தேவையில்லை. நீங்கள் வாரத்துக்கு ஒரே ஒரு 3 hour பிடிங்க போதும். ஒரே ஒரு ட்ரேட் 3 hour 3%. நீங்கள் அதை 0.5% கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0.5% வச்சு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 2 3 hour பிடிக்க ட்ரை பண்ணுங்க. அசால்ட்டாக 2 3 hour வரும். வாரத்துக்கு 2 ட்ரேடு. இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 ட்ரேட் தான் இருக்கணும். 1:3 எடுத்துடணும் 6% ரிஸ்க் வச்சு. நீங்கள் நல்லா கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டபிள் வந்த பிறகு 1% ரிஸ்க் வச்சு வாரத்தில் 2 ட்ரேட் எடுங்க. இதுவே ரொம்ப போதுமானது. தாராளமாக ட்ரேட்ஸ் கிடைக்கும். இப்படிதான் நம்ம ட்ரேட் பிளான் பார்க்கணும். கிளியரா? இல்லைன்னா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டு வரோம் நம்ம இங்கேருந்தே. நான் இந்த வீக் ஃபுல்லாக செல்லு பார்த்தா போதும். இப்படிதான் பயாஸ் நரேட்டிவ் இப்படிலாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் டைரக்ஷனை. இந்த மாதிரி நம்ம கிளியரா இருந்தால் மட்டும்தான் என்ட்ரிஸை வந்து ஃபியர் இல்லாமல் எடுக்க முடியும். ஏன்னா டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்படிதான் ப்ரோ ட்ரேட் பண்ணணும். இப்போ இதே கூட நம்ம ஜிபிபியில் கூட பார்க்கலாமே. இப்போ ஜிபிபியில் போங்க, அதே ஒரு 1 வீக் பாருங்க, ஒரு 4 hour எடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. 4 hourல ஜிபிபிலாம் இன்னும் நல்லா இருப்பான், அழகா இருப்பான். இது வந்து என்னோட அப்டேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்டேட்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்க. அப்டேட்ஸ் ஒரே நிமிஷம். சாரி, டிஸ்கார்ட் டெலீட் பண்ணிட்டேன். நான் நாளைக்கு காமிக்கிறேன். டிஸ்கார்டை கொஞ்சம் பக்காக டெலீட் பண்ணிட்டேன். சரி, டிஸ்கார்டை வந்து அப்டேட் போட்டிருப்பேன் பிஃபோராகவே. ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி ப்ளே ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட அனலைஸனோட என்னோட அனலைஸும் அலைன்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கு நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரல. எந்தமே மிஸ்டேக்ஸ் வரும். ஜஸ்ட் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே சுபா மேடம் வந்து இங்கே போட்டிருந்தீங்க, இதை வந்து ஓபியா இருக்கணும். நீங்கள் எங்கேயோ எடுத்துட்டு இருந்தீங்க. இதை நான் உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணுறேன் பாருங்க, எப்படி நான் ஓபியா இருக்கிறேன்னு. ஆக்சுவலாக இது கன்சல்டேஷன். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். இது கன்சல்டேஷன். இப்போ அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆச்சு? இந்த கன்சல்டேஷன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. அகைன் ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு, ஃபால் ஆச்சு. திருப்பி ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு, திருப்பி ஃபால் ஆச்சு. திருப்பி ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு, கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆச்சு. ஏன்னா அது 10 days, லாஸ்ட் 10 days ஆஃப் த இயர். அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபிப் எடுங்க. ஏன்னா நீங்கள் இதை 2 முன்னாடி போட்டீங்க.
இந்த இடத்துல தான் எஃப்இஜி டேப் ஆச்சு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இந்த மேலே இருக்க எஃப்இஜி போல. இப்போ என் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். அதை நான் இங்கே சொல்லிடுறேன் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு 15 மினிட்ல. நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்க, இது எப்படி எடுக்கணும்னா பெரிய எஃப்இஜிங்க. ஜஸ்ட் சிம்பிளான விஷயம், ஹைட் லோ ஃபிப்பு போடுங்க. 0.5க்கு மேலே வந்த அப்புறம் 5 மினிட்ல எதனா எம்எஸ்எஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுப்பீங்க. இப்போ இங்க திருப்பி விழும்போது லோவர் லோ, இதுவும் லோவர் லோ, இது லோவர் ஐ, இதுவும் லோவர் ஐ, கரெக்டா இருக்கா? செல் பிஃபோர் பைக் என்ன எனக்கு தான் ஓபி. ஸோ நான் இதான் சொன்னேன், நீங்க ஏதோ மாத்தி போட்டிருந்தீங்க டிஸ்கார்ட்ல. ஸோ இதுதான் ஓபி. ஓகே, அங்கேயே தான் மார்க்கெட் நின்று இருந்தது. அதுக்கப்புறம் தான் மாசம் பிறந்த பிறகு தான் உங்களுக்கு நல்லா ஃபால் ஆச்சு. இதுவுமே நீங்க அகைன் கன்சிடர் பண்ணுங்க. என்னவா? கன்சல்டேஷனா? கன்சல்டேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ஃபால். ஓகேங்களா? அப்படி திருப்பி மார்க்கெட்டிங் உள்ள வரும்போது நம்மளுக்கு இங்க இருந்த பிடிஆர்எஸ்ல கிளியரா இருந்தது இந்த இன்வெர்ஷன் ஃபேர் வேலி கேப் தான். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃபால் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் 1 ஹவர்ல பார்த்தா இன்னும் கிளியரா இருக்கும். அப்படியே நான் 15 மினிட்ல போயிட்டு என்ட்ரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ அப்படியே பார்க்கலாங்களா? இங்க ஒரு என்ட்ரி, இங்க ஒரு என்ட்ரி, இங்க ஒரு என்ட்ரி. இங்க வந்து நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 20 டிசம்பர் தேவையில்ல. பட் இந்த ஃபால்லாம் முடிஞ்ச பிறகு இதை எப்படி எடுத்தோம், இதை பிடிக்கலாம். ஈவன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் போற பை கூட நம்ம பிடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா நீங்க இப்போதான் கத்துக்க நீ ரீட்ரேஸ்மெண்ட். செகண்ட் வீக், செகண்ட் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், செகண்ட் மந்த் போர்ஷன். அப்போ BO3ன்னு ஒரு கிளாஸ் எடுப்பேன், AMD BO3. அந்த கிளாஸ் வந்தோடனே இது உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் எப்படி ஆப்போசிட் கூட பண்ணணும். ஏன்னா 1 டேல இருந்து வருவீங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் செல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் உங்களுக்கு ரீச் ஆனது 17ஆம் தேதி டிசம்பர். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் நான். இப்போ எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் வந்து செல் ஆச்சுன்றத மார்க் பண்ணிட்டோம். ஒரு 3 இடம் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3 இடத்துல நம்ம செல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். இது ஒன்றா, நெக்ஸ்ட் இங்க, நெக்ஸ்ட் இங்க, இங்கே கூட பார்க்கலாம் வேணும்னா. டேட்டா நீங்களும் எனக்கு எம்எஸ்எஸ் வந்து சப்மிட் பண்றீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் சப்மிட் பண்ணாதான் நானும் கஷ்டம் பண்ண முடியும். கிளியருங்களா? இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா மார்க்கெட் வந்து எல்லாரா இருந்திருக்கும், சரி ஹெச்ஆரா இருந்திருக்கும் இங்கெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் 1 ஹவர் போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரேடை பார்ப்போம். 1 ஹவர்ல திருப்பி அங்கே என்ன பிடிஆர் இருக்கா? எதுவுமே இல்லை. இல்லை இருக்கு, சாரி இருக்கு. என்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். ஏன்னா இங்க வந்து மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆச்சு, அப்புறம் தான் ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு. ஆனால் இந்த ஃபால் ஆகும் போதே நம்ம பிடிஆரை பிடிக்கலாம். பிரேக்கர் அவ்வளோதான். எப்பவுமே மேலே இருக்க பிடிஆர் ஒர்க் ஆகலன்னா கீழே இருக்க பிரேக்கர் ஒர்க் ஆகிடும். இதான் பிரேக்கர். பிடிஆர்எஸ் மேலே மார்க்கெட் ஓபிஆர் எஃப்ஜி போகாம அப்படியே ஃபால் ஆச்சுன்னா அதை பாருங்க, இந்த லோவை இங்க பிரேக் ஆகி பாடி க்ளோஸ் ஆயிருக்கு, உடனே உள்ள போயிட்டு மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு, ஃபால். அவ்வளோதான், இங்கே கூட நீங்கள் என்ட்ரி பிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வேணா நான் சொல்லித்தரேன். இங்கே வந்து எப்படி லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்கறதுன்னு சொல்லித்தரேன். இதான் என்ட்ரி. ஓகேங்களா? நைட்டே தொட்டிருக்கு, கொஞ்சம் கஷ்டம் தான் நைட் டைம்ல நம்ம மூச்சு எடுக்கிறது. பட் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனோட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் இப்போ. ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் 15 மினிட், 12th டிசம்பர். நைட்டு 9:30. நைட்டு 9:30 நம்ம எடுக்கும் போது எம்எஸ்எஸ் இருக்கான்னு பாருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, எம்எஸ்எஸ் இருந்தால் நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். ஓகே கைஸ், ஒரே நிமிஷம். சாரி கைஸ். இங்க பாருங்க, மார்க்கெட் உங்களுக்கு இங்கே தான் டேப் ஆகுது. இந்த இடத்துல 10 மணி ஆகுது, நம்ம 10:30 தான் என்ட்ரி பார்ப்போம். அரௌண்ட் இங்கே வரும்போது 10:30 ஆயிடுச்சு. ஈவன் இது கரெக்டான இடம் தான், இருந்தாலுமே நம்ம அவுட் ஆஃப் த கில் ஜோன் போகும்போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஹோல்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல HDF வரும்போது இங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி ரீச் ஆகும்போது இங்கே 15 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி இருக்கு பக்காவா. இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் எடுக்கிறதா இருந்தா. பட் நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், வேண்டாம். உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதா உள்ள வந்தால் அது வேண்டாம்.
அப்படியே இங்கே வந்துருங்க. இந்த 4 ஹவரில் மார்க் பண்ணி வச்சோம்ல எஃப்இஜி, இங்கே வந்துருங்க. இது 4 ஹவர் எஃப்இஜி. இதில் பாருங்க, உங்களுக்கு என்ட்ரியே ரொம்ப நாள் கழிச்சு கிளாரிட்டியாக கிடைக்கிறதுக்கே டைம் எடுத்திருக்கும். ஏன் டைம் எடுத்துருக்கோம்னா, அந்த தேர்ட் வீக்ல வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பேசுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் மீன்ஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதர் பேங்க்ஸுக்கு என்ன ரேட்ல லோன் தரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது பேசும்போது ஒரு 2 days வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணிட்டு நைட்டு தான் பேசுவாங்களே ஆக்சுவலா. அதாவது நமக்கு நைட்டு, அவங்களுக்கு வந்து பகல் 2 மணி. நியூயார்க்ல பகல் 2 மணி, நமக்கு நைட்ல வந்துடும். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு பகல் எதுவுமே என்ட்ரி தராது. இந்த மாதிரி நடக்கும் தான். இங்க பாருங்க, நான் காமிக்கிறாரு. இங்க போய் டேப் ஆச்சா, உங்களுக்கு இந்த ஹை எடுத்தான், பட் இங்க லோ எடுக்கவே இல்லை. அகைன் மேலே போறான், திருப்பி மேலே போகுது. இது டியூஸ்டே வரைக்கும் வந்துருச்சு. தொட்டது உங்களுக்கு மண்டே, சாரி டியூஸ்டே மதியானம். ஸோ டியூஸ்டே ஃபுல்லாக உங்களுக்கு என்ட்ரி இல்லை. அகைன் வெனஸ்டே போங்க. வெனஸ்டே எப்போ எடுக்கலாம்? 12:30. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதே வெனஸ்டே தான். அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக ட்ரேடே கிடைக்காது. அந்த லண்டன்லையும் கிடைக்காது, நியூயார்க்லையும் கிடைக்காது. 12 மணிக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட்டே நடக்கும். 12 மணிக்கு ஒரு வாட்டி, 12:30 மணிக்கு ஒரு வாட்டி, 1 மணிக்கு ஒரு வாட்டி, 2 டைம் நடக்கும். ஓகேங்களா? நைட்டில் இங்கே இருக்கு பாருங்க, 12:30 மணிக்கு ஆனது தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உட்காந்தே ஆகணும். டியூஸ்டே வெனஸ்டே உங்களுக்கு மார்க்கெட் எதுவுமே தரமாட்டானுங்க, கம்முன்னு இருப்பாங்க கன்சல்டேஷன் போட்டு. பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம்னா தைரியமாக உட்காந்து ட்ரேட் எடுத்தே ஆகணும். நல்லா இருக்கும், ட்ரேட் அக்யூரேட்டா இருக்கும். பாருங்க, இது வந்து ஓபி. அந்த ஓபி தான் நின்று இருந்தது. அதை ஓபி எப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன்னா, ஸ்ட்ரக்சர் பாருங்க, உண்மையா வந்து இந்த லோஸ்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு வந்து திருப்பி லோ தூக்கியாச்சா, அகைன் போகுது, திருப்பி திருப்பி டேப் ஆகுது, அங்கேயே தான் நிற்குது. இப்போ திருப்பி வந்து லாஸ்டா இந்த ஓபில இருந்தால் ஃபால் ஆச்சு. அது ஓபின்னு இல்லை, பிபி. ஓபிலேருந்து அகைன் உருவானது பிபி தானே. இதை சொல்றேன் நான். நான் லைன் போடுறேன் பாருங்க. இது ஓபி, இது ஓபி, இது 4 ஹவர் எஃப்இஜி. இதுதான் வந்து அகைன் வச்ச ஒரு பிபி. மார்க்கெட் அங்க 11ல இருந்து நின்றுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை அடிச்சு இறக்கணும். நாங்கள் இதுக்கு வந்து பொறுமை வேணும். நியூஸ் ட்ரேடிங் இது. நியூஸ் ட்ரேடிங் வந்து ரொம்ப பொறுமை வேணும். அப்பதான் அந்த அவ்வளோ பெரிய காசு அங்கே சம்பாதிக்க முடியும். இது அப்படியே உங்களுக்கு மாற்றி அடிச்சதுன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை போட்டீங்கன்னா நீங்கள் காலி. அதுக்கு தான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்போ தான் நியூஸ் ட்ரேடிங் பண்ண முடியும். எடுத்தோன்னே இறங்காதீங்க. அப்புறம் எதுக்கு காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களோட டெக்னிக்கல் கரெக்டாக வேலை செய்யும். அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ஸ்கில்லுக்கு வேல்யூ உண்டுன்ற, எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்ல. இங்கே ஈக்குவலாக இருக்கு. ஸோ நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஐ தான் வைப்பேன். டிபி சிம்பிள், ப்ரீவியஸ் லோ, இந்த லோ வரைக்கும் வச்சிடலாம். ஏன்னா இது வந்து 4 ஹவர் ஹை இல்லை. 4 ஹவர் ஹையில் நீங்கள் ஃபியூச்சரில் மார்க் பண்ணும்போது 4 ஹவர்லேயே நீங்கள் டிபி வைக்கலாம். இந்த 4 ஹவரே எடுத்துக்கோங்க. இந்த 4 ஹவர் லோ இது ஒன்று, இதுல நீங்கள் டிபி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதுவும் மாற்றிக்கலாம். இங்கெல்லாம் போயிட்டு லாக்க வேண்டாம். இது ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ். இது 1 இருக்கு, இது இங்கே 3 லோ இருக்கு. ஸோ அதிலே வச்சிருங்க. 4 ஹவர் மீன்ஸ் இந்த லோ வைக்கிறேன் நான். ஓகே, இப்போ 15 மினிட் அந்த என்ட்ரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேங்களா? இதான் உங்க என்ட்ரின்னு சொல்ல வரேன். நீங்க ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாலும் கரெக்டா இருக்கும். ஓகே, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி உங்களுக்கு இருந்ததாங்க. பட் என்ட்ரி இப்படி தான் பொறுமையா இருந்து இருக்கணும். எம்எஸ்எஸ்லாம் பார்த்து வெயிட் பண்ணி எடுத்தா என்ட்ரி கிடைக்கும். இல்லைன்னா தேவையில்லாம நம்மளா போயிட்டு மாட்டிப்போம் உள்ள. இங்க மட்டும் அவுட் ஆஃப் கில்ஸ் ஒன் தான். அந்த நியூஸ் வரும்போது அப்படிதான் எடுத்தாகணும். 163 பாயிண்ட் உங்களுடைய எஸ்எல். எஸ்எல்னா ஸ்டாப் லாஸ். 1004 பாயிண்ட்ஸ் உங்களோட டார்கெட். இங்க இருக்கு பாருங்க கீழே டார்கெட். ரிவார்ட், இது ரிஸ்க், இது ரிவார்டு. அதோட ரேஷியோ 6.6. ஸோ 6.6 ஆர் இதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ட்ரேட் இவ்வளோதான், முடிஞ்சது வேலை. கரெக்டாக ரிலீஸ் ஆனானுங்க 12:30 அடிச்சு முடிச்சானுங்க. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இப்போ இது அகைன் நீங்கள் 4 ஹவரில் போயிட்டு மறுநாள் என்ன ஆச்சுன்னு பார்த்து ட்ரேட் எடுப்பீங்க, திருப்பியும் பார்ப்பீங்க அதை.
ஒரு வாட்டி பார்த்தே ஆகணும், அதில் வழி கிடையாது. 4 ஹவரில் போயிட்டு நீ வெனஸ்டே முடிச்சிட்டிங்களா, டர்ஸ்டே என்னாச்சுன்னு பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு இறங்கின கேண்டில் ஃபுல்லாக ட்ராப்பா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், மறுநாள் நம்ம ஏந்த உடனே ஃபிப்பு போட்டுடணும். ஃபிப்பு போட்டால் தான் நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஹை டு லோ ஃபிப்பு போட்டுருங்க. இதான் 0.5. அவ்வளோதான். இப்போ 1 ஹவர் போனால் தான் தெரியும், ஏன்னா அது பெரிய எஃப்இஜி. 1 ஹவர் போனாலுமே அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா பிரேக்கர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக 1 ஹவர் வரேன், வேற ஒன்றும் இல்லை. பிரேக்கர் இப்போ இதான் லோ. ஓகேங்களா, இந்த லோ உடைக்கும் போது இப்படி உடைக்குதா, இதான் உங்களோட பிரேக்கர். ஓகேங்களா, இது லோன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இதுக்கு தனியான ஹையே கிடையாது. இது ஒரு லோ, இதுக்கு ஒரு ஹை இருக்கு. இந்த லோ டு ஹை கூட இது சும்மா கன்சல்டேஷன் இருந்தது, அதனால இதான் நான் லோன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எம்எஸ்எஸ் கிடைக்கிற இடத்துல இருக்க பிரேக்கரை மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த பிரேக்கர் நான் மார்க் பண்றேன். மார்க்கெட் டேப் ஆகல. அதுக்கடுத்த லோ இது இது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து லோஸ் கிடையாது, இதெல்லாம் சும்மா மார்க்கெட் போறது தான். ஓகேங்களா, இது ஒரு லோ, இது ஒரு ஹை. இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ளார சும்மா நிக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க இங்க மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியரா இந்த ஒரே ஒரு கேண்டில் இருக்கும். ஏன்னா இந்த 2 லோ தான் நான் எடுப்பேன், வேற எந்த லோ நான் மார்க் பண்ண மாட்டேன் பிபிக்கு. ஓகே, இப்போ இது டேப் ஆயாச்சு, இது டேப் ஆயாச்சு. தெரியுதுங்களா, இங்க இருந்து நான் வந்து 50 மினிட்ல இல்ல 5 மினிட்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். ஒரே நிமிஷம், நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு என்னோட டிபி நான் சொல்லிடுறேன். இந்த லைன் வேண்டாம், டிபி இந்த லோ கைஸ், இந்த லோ டிபி ஆகணும். என்ட்ரி டைம் பார்த்துக்கோங்க, ஏன்னா கில் ஜோனா, ஆமா கில் ஜோன் 2.5 லண்டன் கில் ஜோன் எடுத்தாச்சு. டைம் எப்போ 19:02. 19 ட்ரேட் பண்ணக்கூடாது, விட்டுருங்க. 20 ட்ரேடே வரக்கூடாது கடைசி 10 நாள். 50 மினிட் நெக்ஸ்ட் 19th. இங்கதான் நம்ம ட்ரேட் எடுப்போம். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு 15 மினிட்லாம் அங்கே எதுவுமே தெரில, தொட்டுட்டு அப்படியே போயிடுது. நான் 5 மினிட் பார்த்தா தான் எதனா என்ட்ரி இருக்கான்னு தெரியும். ஓகே, 5 மினிட் போகிறோம். டிபி பெருசு தான், பட் என்ட்ரி கிடைக்கணுமே. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற விட்டு எடுக்கணும். ஏன்னா 5 மினிட்ல ஐஓஎஃப்டி இருக்கு. நான் 5 மினிட் ஐஓஎஃப்டி அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ணி உடனே எடுத்துட மாட்டேன். இப்போதான் உங்களுக்கே சொன்னேன், இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த டக்குன்னு எடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை மாற விடுவேன். என்னன்னா லோவர்ல வர வைப்பேன். இங்க இருக்கா, இது ஒரு லோ. இப்போ எனக்கு கிளியரான ஹை டு லோ கிடைக்கும். இது எனக்கு ஹை, இது ஹைனா இது லோ. ஏன்னா இப்போ இந்த லோக்கு இது லோ இல்ல, இந்த லோக்கு இது இன்னொரு லோ இல்ல, அப்போ இது ஒரு ஹை இல்ல. இது வந்து உங்களுக்கு டவுட் அந்த லைன் சார்ட் தெரியுதா, நம்ம போட்டது லைன் சார்ட்ல விக்கு கவர் ஆகாது, அதனாலதான் தனியா நிக்கிற மாதிரி இருக்கு ஃபிப்பு. ஓகே, இது ஹை, இது லோ. இப்போ நான் இங்க என்ட்ரி எடுப்பேன். எங்கன்னு காமிக்கிறாருங்க, எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் போய் தொடுது. எதை தொடுது, எஃப்இஜி. ஓகே, இங்க எஃப்இஜி இருக்கு, இந்த எஃப்இஜி டேப் ஆகுது. ஸோ இந்த ஹரிசாண்டல் ரே கிளிக் பண்ணுங்க, கரெக்டா எஃப்இஜி பாயிண்ட்ல மேக்னெட் ஆன் பண்ணி கிளிக் பண்றாங்க. இதான் என்ட்ரி. இந்த லோவரில் வச்சதுக்காக போட்ட கோடு. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். டைம் பார்த்துக்கலாம், கரெக்டாக 4:10. சூப்பர். அப்போ இது அவுட் ஆஃப் கில் ஜோன். நம்ம எப்போ எடுப்போம், 4 மணி வரைக்கும் தான் பார்ப்போம். சரி, இது பார்த்தது தப்பு இல்லை, ஏன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கிறோம்ல, அடுத்தடுத்து ஆர்டர் ஃப்ளோன்றது தெரிஞ்சுக்கிறோமா. இப்போ அடுத்தது நான் எப்போ வருவேன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம் உள்ள, சாரி 1 ஹவர் பார்ப்பேன். ஒரு வாட்டி 1 ஹவர் பார்த்துப்பேன், எப்படி லண்டன் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூயார்க் போகணும். ஓகேங்களா, 1 ஹவர் பார்த்தா 4:30 5:30 ஒரு 6:30 கேண்டில் உள்ள வருவோம். அதுக்கு முன்னாடி நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஓகே, ஃபால் ஆகிட்டு என்ன பண்றானுங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் பயங்கரமா இங்க வச்சிருக்காங்க, ஈக்குவல் லோஸா. ஓகே, அங்க ரெடியா இருக்கணும் நம்ம உள்ள என்ட்ரி எடுத்துட்டு அங்க டார்கெட் எடுக்கிறதுக்கு. சரி, இப்போ இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் போய் உள்ள போய் நின்றுச்சா, நெக்ஸ்ட் 5:30 to 6:30 கேண்டில் இதேதான். இந்த கேண்டில் முடியுமோ 6:30 ஆயிட்டு இருக்கும். நான் இந்த கேண்டில் ஓப்பன்ல உள்ள வருவேன்.
இங்க எனக்கு அகைன் எதனா ஒரு 5 மினிட்டோ 15 மினிட்லயோ என்ட்ரி கிடைச்சா எடுத்துட வேண்டியது தான். ரன்னிங்லேயே கிடைக்கும். ரன்னிங்ல மார்க்கெட் விழுந்துட்டே இருக்குல்ல, அப்படியே என்ட்ரி கிடைக்கும்னு சொல்ல வரேன். நீங்க பாருங்க, இதுதான் 5 மினிட்ல போட்ட என்ட்ரி. இது ஒரு பெரிய ஃபாலா, ஒரு பெரிய எஃப்இஜி இருக்கா, இந்த 5 மினிட்ல இன்னும் டிஃபைன் பண்ணி எடுக்கலாம். சிக்ஸ் தேர்ட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு போகணும், அதுதான் மெயின். 6:30 இங்க இருக்கு. 6:30 வரும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய எஃப்இஜிங்க. ஓகே, சரி. இப்போ இங்க 6:30 வரீங்க, வந்தவனால அனலைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா என்ட்ரி மிஸ் ஆகிட்டு இருக்கும், திருப்பி உள்ள போகுது இல்லை. 6:30 இருந்து உங்களுக்கு திருப்பி உள்ள போகும்போது 6:45 ஆகுது. அந்த 15 மினிட்ஸ் நீங்க பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. ஓகேங்களா, செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரி, அப்ப அப்படியே மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்றது? உங்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால ஓகே. அப்படி இல்லைன்னா அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட்ல சும்மா சும்மா ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே நேரத்தில் கொடுத்துட்டு எல்லாம் இருக்காது. இங்க ரீ ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிடைச்சதை சொல்லிடுறேன். இது ஒரு ஹை, இது ஒரு லோ. இப்போ இந்த லோல மார்க்கெட்டு பிரேக் ஆயிட்டு ஒரு லோவர்ல வைக்குது. இந்த ஹைக்கும் லோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி இருக்கு, ஒரு ஓபி இருக்கு. எஃப்இஜி ஓபி எதிர் எங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கோங்க. நான் எஃப்இஜி ப்ரிஃபர் பண்ணி டக்குன்னு எடுத்துருவேன். ஓகே, ரீ என்ட்ரி இது. இங்க என்ட்ரி விட்டு எனக்கு திருப்பியும் ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அட்லீஸ்ட் 6:30 மணிக்கு சார்ட்டை திறந்து அரை மணி நேரம் உட்காந்து பார்த்தா கூட 35 நிமிஷத்துக்கு நீங்க என்ட்ரி எடுக்கலாம்ல. அது வரைக்கும் நம்ம மூளை வேலை செய்யலைன்னா நம்ம ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி உட்காந்து பொறுமையா முடிஞ்ச மார்க்கெட்டை யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா லைவ்ல உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் கிடைக்காமே தான் இருக்கும், டைம் எடுத்துரும், உங்களுக்கு வெறுத்துரும். இங்க ஈக்குவலா இருக்கு தெரியுதா, அதனால ஸ்ட்ரக்சர் ஹை தான் எஸ்எல் ஆகும். இதான் ஸ்ட்ரக்சர் ஹை. ஃபர்ஸ்ட் டிபி இங்க இருக்கு, இதே 1:1.84. பட் செகண்ட் டிபி வரையும் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ரீச் ஆக போகுது இல்லை. ஓகே, இழுத்து விடுவோம். உங்களோட என்ட்ரி டைம் பார்த்துக்கோங்க, 7:05. உங்களோட ரீச்சிங் டைம் 9:15. தாராளமா உட்காரலாம், ஏன்னா உங்களுக்கு டைம் ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு ரீச் ஆனது இந்த இடத்த இவ்வளோ கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறோம். இந்த மேலே விட்டு என்ட்ரியை நம்ம எடுக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் பார்க்கணும் பார்த்தீங்களா. இதான் ட்ரேடிங். நம்மளால பிடிக்க முடியும்னு நினைச்சு உட்காந்து நமக்கு தெரிஞ்சது அங்க இருக்கான்னு கம்முன்னு பார்த்தா மட்டும் போதும். கிடைக்கும் போது நம்ம சைலண்டா என்ட்ரி எடுத்துக்கணும், யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நான் இங்கே தான் எடுத்தேன், இங்கே எடுக்கல, இங்கே எடுத்தா எனக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு என்ட்ரி இந்த இடத்துல. 6:138 ரிஸ்க், 513 உங்க ப்ராஃபிட். ரிஸ்க் ரிவார்டா வந்து ரேஷியோல சொன்னோம்னா 3.7. 3.7 ஆர் கிளியரா. ஸ்டில் நமக்கு இன்னும் பெரிய டார்கெட் இருக்கு. பட் நம்ம இது வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் சின்ன ட்ரேட் மட்டும் எடுத்து முடிச்சிட்டோம். சரி, யாருக்கா டவுட் இருக்குங்களா? யாருக்கா டவுட் இருக்கா ப்ரோ? இதுல இந்த 4 ஹவர்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம்னு உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? நோ நோ ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த 4 ஹவர்ல இருந்து கரெக்டா நம்ம பிடிச்சிட்டு வந்தோம் என்ட்ரியை, எப்படிலாம் பிடிச்சோம்னு சொல்லிட்டு தெளிவா எடுத்தாச்சு. ஓகே, ஏன்னா இதுக்கு மேல நம்ம வந்து அங்கே பார்க்க முடியாது. நமக்கு டிசம்பர் 19-20, ஆமாம் 19 முடிஞ்சு 22-31 வரையும் பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் இங்கே தான் பார்க்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு அப்புறம் கவர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏன்னா டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டு கேளுங்க, ஏன்னா கவர் பண்ணிட்டே இருக்கிறது ஈஸி. டவுட்ஸ் இருந்தால் நான் அதை கிளாரிஃபை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா இப்போ திருப்பி நான் இங்கே 4 ஹவரில் போட்ட இன்வெர்ஷன் எஃப்இஜியை இங்கே 1 ஹவரில் இருக்கு, இங்கேருந்து என்ட்ரி எடுப்பேன். 1 ஹவரில் மாற்றிட்டு உங்களுக்கு போய் மார்க்கெட் தொடர்றது எப்போ? சரி, இதே எடுத்துறேன் பாருங்க, இங்கே இருக்கா 7th Jan. ஓகே, சூப்பர். மார்க்கெட் அங்கே தான் போய் ரீச் ஆகுது. ரீச் ஆனோடனே அவனே உங்களுக்கு ஒரு ஐஓஎஃப்டி தரான், தெரியுதா? அங்கேயும் ஒரு ஐஓஎஃப்டி இருக்கு, இதுவே ஒரு ஐஓஎஃப்டி தான் உங்களுக்கு. 1, 2, 3 மார்க்கெட் போயிட்டு டேப் ஆயிடுச்சு. அகைன் பாருங்க, ஒரு லோ உடைக்குது. உங்க டார்கெட் கீழே இருக்கு, இது வரைக்கும் இருக்கு இந்த டார்கெட்.
அதுக்கப்புறமா விழுந்தான். அதுக்கெல்லாம் வந்து வீக்லி நெக்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு போயிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைக்குது. அந்த லோ உடைக்கும் போது உங்களுக்கு பிரேக்கர். இதை எடுக்க மாட்டேன். இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் எடுப்பேன். ஓகேவா சார்? சார் யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டிருக்கீங்க போன பிரேக்கர். இங்க வந்து கன்சல்டேஷனா இருக்கு. இந்த கேண்டில்ஸ்லாம் ஹெல்த்தி ஓகே. பட் இந்த ஒரே ஒரு அன்ஹெல்தி கேண்டிலுக்குள்ளார மட்டும் தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ நான் எதை எடுப்பேன்? எஸ்எல் வந்து கரெக்டா நம்ம அந்த கேண்டில் கன்சல்டேஷன் மேல தானே இருக்கு, அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட என்ட்ரி டேப் பண்ணது இந்த இடத்துல ஒன்னு ஐஓஎஃப்டி எடுக்கணும். நீங்க இது அக்ரெசிவ் தொட்டோன்னே எடுத்துடணும். அப்படின்னா இது 2வது என்ட்ரி, இல்லை இது 3வது என்ட்ரி. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாமளா யூட்டிலைஸ் பண்ணணும் அதை. ஓகே, இதை 1 ஹவர்ல பார்த்தீங்களா? நம்மளோட டிபி இதான் நம்ம டிபி. ஓகே, ஓகே, இதையும் பார்ப்போம். இதை நான் உங்களுக்கு இன்ட்ராடேல கன்வெர்ட் பண்ணி என்ட்ரியா எடுத்துடுறேன். எங்கெங்கெல்லாம் என்ட்ரி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மீன்ஸ் இங்க கிடைச்சதா, இல்லை இங்க கிடைச்சதா, 3 இடம் இருக்குல்ல, எதில் கிடைச்சதா நம்ம எடுத்துடலாம். நம்ம போகிறது 15 ஃபர்ஸ்ட். எப்பவுமே 15 தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம 5லாம் போகணும். எம்எஸ்எஸ் மட்டும் பாருங்க கொஞ்சம் என் கூட சேர்ந்து. இதானே 1 ஹவர் எஃப்இஜி ஹை. இந்த ஹையை உடச்சி 1 ஹவர்ல தொட்டாச்சு. வேகமா உள்ள வந்தான். இந்த லோ உடைச்சாச்சு. லோ உடைச்சிட்டு திருப்பி உள்ள போறாங்க. ஐஓஎஃப்இடி இங்க கிரீன் கலர் லைன் இருக்குல்ல, ஐஓஎஃப்இடி. ஓகேங்களா? டேப் ஆயிட்டு ஃபாலோ ஆகுது. இப்போ இதை 5 மினிட்ல பார்க்கணும். ஏன் 5 மினிட்ல பார்க்கணும்னா எம்எஸ்எஸ் 15 மினிட் நடந்துருச்சு. 1 ஹவர் ஐஓஎஃப்இடி தொட்டது. உங்களுக்கு 15 மினிட்லயே வந்து இங்க எஃப்இஜி இருக்கு, எல்லாம் ஓகே தான். பட் இன்னும் கிளியரா பார்க்கணும்னா பார்க்கலாம். நானா சொல்றேன், இன்னும் கிளியராகவும் பார்க்கலாம்னு சொல்ல தரேன். இந்த மாதிரி சினாரியோஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரதான் உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். அதுக்காக சொல்றேன். பட் நீங்க இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துனா தாராளமா இங்கே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்ல என்ட்ரி தான் இதுவே. எம்எஸ்எஸ் இந்த இடத்துல ஓகேங்களா? 7 மணி கில் ஜோன் தான், தாராளமா எடுக்கலாம். மேல இங்க வரைஞ்சதும் 1 ஹவர் எஃப்இஜி. இந்த கிரீன் கலரும் சும்மா இல்லை, இதுவும் வந்து 1 ஹவர் ஐஓஎஃப்இடி தான். நல்ல ஃபால் தான். இப்போ நான் இதை வந்து இன்னும் 5 மினிட்ல உங்களுக்கு ரீஃபைன்மெண்ட் பண்ணி தர போறேன். இதுதான் இங்க எப்படி 5 மினிட்ல பண்ண போறேன்னா, அகைன் நல்லா பாருங்களேன். நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிச்சு பாருங்க. தொட்டுறது இல்லை, தொட்டுட்டு 1 2 3 திருப்பியும் இது ஒரு ஐஓஎஃப்இடி இருக்குது 1 ஹவர்ல தொட்டுட்டு. ஸோ தாராளமா எடுங்கன்ற. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரே ஷிஃப்ட் கிடையாது, இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதுவே போதுமானது தான். எம்எஸ்எஸ் ஆல்ரெடி கிடைச்சாச்சு. திருப்பி இந்த எஃப்இஜி எம்எஸ்எஸ் கேட்காதீங்கன்ற. ஏன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து வருது ஐஓஎஃப்இடி, தாராளமா எடுத்துக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி ஒரு ஐஓஎஃப்இடி, இது ஒரு ஐஓஎஃப்இடி, எடுத்துக்கலாம். பாட்டம் ரைட்டு இன்சைடே வச்சிடறேன். ஓகே, இதுவும் ஐஓஎஃப்இடி. உங்களோட டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க. 7:25. ஓகே, நல்ல கில் ஜோன். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 1 ஹவர் எஃப்இஜி இந்த இடத்துல. ஜஸ்ட் நான் இப்போதைக்கு இங்கே இருக்கிற சார்ட்டுக்கு மட்டும் கவர் பண்ணுறேன். நான் என்னால் ஃபுல்லாக 5 மினிட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்க முடியாது. இங்கே இருக்கிற சார்ட்டு மட்டும் கவர் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஓகேங்களா? இதுவே ட்ரெண்ட் லைன் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈக்குவல் லோஸ்லாம் இருக்குது. தாராளமாக என்ன டார்கெட் பண்ணுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல் லோஸ், அதெல்லாம் டார்கெட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஓவரால் டார்கெட் நான் இந்த ரோல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏங்க வைக்கிறேன்னா ஈக்குவல் லோஸ் தாண்டி கீழே வந்துடும். ஈக்குவல் லோ டிஓஎல், ட்ரா ஆன் லிக்விடிட்டி. டிஓஎல்னா ட்ரா ஆன் லிக்விடிட்டி, அதுவும் டார்கெட் தான். ஐசிடியில் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போதான் நானும் உங்களுக்கு சொல்லி பழகிறேன், மெமரி ஆகிடும். என்ட்ரி இந்த இடத்துல. ஓகே, ஸோ நம்ம பொசிஷன் பாக்ஸ் உள்ள வச்சிருவோம். நமக்கு இங்கே தொட்டோன்னே என்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இருக்கு. பட் நான் கிளாரிட்டியான என்ட்ரி இங்கே எடுக்கிறேன். எம்எஸ்எஸ்லாம் வந்த பிறகு நான் எடுக்கிறேன்.
ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு தொடும்போதே மார்க்கெட் 2:40 உடனே 4 மணி ஆயிடுது. இந்த இடத்துல வரும்போது 4 மணி ஆயிடுது. அதனால அவுட் ஆஃப் கில் ஜோனு 1.25403 403 டைப் பண்ணிக்கோங்க என்ட்ரி பிரைஸ்ல. எஸ்எல் பிளேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை, டிபி ஈக்குவல் லோஸ் இந்த லோ. ஓகே, ஹவு மச்? 6R. இப்படி 6R 78 ரிஸ்க், 470 ப்ராஃபிட், ரேஷியோல 6R. சைடில் உங்களுக்கு வந்து பாயிண்டும் இருக்கு இந்த இடத்துலலாம் பார்த்துக்கோங்க. 6R சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி எடுத்துறேன். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகேங்களா? இப்படிதான் நம்ம என்ட்ரிஸ் பாயிண்ட் அவுட் பண்ணோம். இன்னமும் ஸ்டில் நமக்கு கீழே வரைக்கும் இருக்கு ப்ராஃபிட்ஸ். நான் சொல்றது இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கு. நம்ம இங்க மேலே இப்போதைக்கு முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இன்னமும் என்ட்ரி வந்து ஈஸியாக கண்டினியூ பண்ணிடலாம். ஒரு வாட்டியும் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் சும்மாவே வந்து லோவர் டைம் ஃப்ரேம் மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா செட் ஆகாது. ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் அப்படி பார்த்தா தான் செட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஓபிஸ் கிடைக்கும், பிபிஸ் கிடைக்கும். நீங்கள் என்ட்ரிஸ் வந்து நிறைய மேக்ஸிமைஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இது வந்து டியூஸ்டே விழுந்ததா, நெக்ஸ்ட் இங்கே வெனஸ்டேஸ்ல எதனா என்ட்ரி இருக்கான்னு போவோம். ஏன்னா பெரிய ஃபால் வெனஸ்டே. அடுத்தது எப்பவும் போல தேர்ஸ்டே உங்களுக்கு அங்கே லீவுன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரைடே. ஓகேங்களா? என்ட்ரிஸ் நாம தான் ஒன்னொன்னா எடுக்கணும். முக்கியமாக உங்களுக்கு HRLRனா நல்லா வேலை செய்யும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்த பாருங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு கேண்டில் தாண்டுற போது மட்டும் இங்கே கொஞ்சம் ஸ்லோவான் தான். இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். HRLRனா செம்மையாக வேலை செய்யும். நாம தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வேலை செய்யுதா செய்யலையா யூஸ் பண்ண மட்டும் தான் தெரியும். அது பேக் டெஸ்ட் தான் பண்ணணும், நம்ம வேற வழி கிடையாது. ஓகே.